ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பி ஃபார்மேட்டில் வந்து எப்படி ஒரு மால்வேர் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அண்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட் நான் இன்றைக்கி ஷோ பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி ஃபார்மேட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த ஃபைல் ஃபார்மேட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டு ஹெட் அண்டு பி ஃபார்மேட்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்டு 64 பைட் எப்படி இருக்கும், 32 பைட் எப்படி இருக்கும் அண்ட் அதோட ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வியூ. ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்க்க போகிறோம். அப்புறம் இன்டர்னல் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் ஸ்பெசிஃபிக் பேலோட இன்ஜெக்ஷன்ஸ். ஓகேவா, நான் இந்த பேலோட இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுவேன். இந்த பேலோட இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நான் அண்ட் ஆல்சோ ஐ அட்டாச் மை பிஓசி, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கர்ஸ் சொல்லுவாங்க. மால்வேர் வந்து ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் வந்து ஏவியேஷன் மெத்தட் அண்ட் அது பார்க்கலாம். அண்டு பியில் எப்படி பேக்டோர் பண்ணுறாங்க அண்ட் அட்வான்ஸ் டாபிக் டிஎல்எஸ் அண்டு பி மால்வேர் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே இது எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஸ்டார் கொடுத்துங்க, இட் வில் பி ஹெல்ப் ஆன் யூ. அண்டு என்னை ஃபாலோ பண்ணாதாங்க, இப்போ என்னோடய கிட்டப்பில் ரெப்போவில் ஃபாலோ பண்ணிங்க, இட் வில் பி ஹெல்ப் ஆன் யூ. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய மிரோ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, நான் இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிடி ஓரியன்டாக இது டீச் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். பிபிடி ஓரியன்டாக நம்ம டீச் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்பெசிஃபிக்காக மிரோ நான் எடுத்துட்டேன். இப்போ பி ஃபார்மேட்னா என்ன கேட்டிங்கன்னா .exe நல்லா புரிஞ்சுங்க. இந்த .exe இருக்கிறது எல்லாமே ஒரு எக்ஸிக்யூஷபிள். இப்போ எக்ஸிக்யூட்டிபிள் ஃபார்மேட் இருக்கிறது எல்லாமே அதோட விண்டோஸ் பொறுத்துக்கு அது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே GTA 6ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, GTA 6ன்னு வச்சுட்டு இங்கே ரிமூவ் பண்ணிட்டு .exe அப்படின்னு நான் வச்சுட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் கரெக்டாக. பட் இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலுக்கு பின்னாடி சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது. 1 மினிட் ரெக்கார்டாக அதை பார்த்துக்கிறேன். யா, ஓகே. ஓகே, இந்த .exeக்கு பின்னாடி இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னா போர்ட்டபிள் எக்ஸிக்யூஷன். விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் இதுவே லினக்ஸ் போயிட்டிங்கன்னா ELF. ஓகேவா, ELFங்கிறது அது ஒரு வேறு ஃபார்மேட். ஓகேவா, ஸோ நம்ம விண்டோஸ் பொறுத்தவரைக்கும் எப்போவுமே .exeலான முடியும். ஃபஸ்ட்டு இந்த EXE வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கும் வந்து வந்துடும். இந்த பி ஃபார்மேட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே எதுக்காக டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, இது வந்து இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன முன்னாடியே சொன்ன மாதிரி போர்ட்டபிள் எக்ஸிக்யூஷன். ஒரு EXEஓ ஒரு DLLஓ இது எல்லாமே வந்து எதை வேணால் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு உரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் விண்டோஸோட காம்பனன்ட்ஸ். ஓகேவா, அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இங்கே நான் என்ன பண்ணிடுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு DLL வச்சுருக்கேன். ஓகேவா, இது வந்து அதுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு DLL ஃபைல் வச்சுருக்கேன். நல்லா நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த கோடிங் தெரிலனா இட்ஸ் ஜஸ்ட்டு கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. கோடிங் தெரிலனா பிரச்சனை இல்லை. அப்கமிங் நான் எடுப்பேன், C++ எடுக்கிறேன், டோன்ட் வரி. ஸோ இங்கே இது என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மெசேஜ் பாக்ஸ், டிஃபைன் டு மெசேஜ் பாக்ஸ். அண்ட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஹெட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், விண்டோஸ் ஹெட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்டு ஒரு DLL வந்து அட்டாச் பண்ணுறதுக்கும் அட்டாச் பண்ணுறதுக்கும் த்ரெட் அட்டாச் பண்ணுறதுக்கும் டிட்டாச் பண்ணுறதுக்கும் இங்கே பேசிக்காக ஒன்று வாங்கியிருக்கேன். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு சுவிட்ச் கேஸ் மண்டுக்குள்ளே இது வாங்கியிருக்கேன். இது என்ன பண்ணால் ஜஸ்ட்டு இட் வில் பி பிரிண்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ், மணிகண்டன் கும்பகோணம் அந்த மாதிரி காட்டும். ஓகேவா, ஸோ இது கம்பைலேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி DLL வந்துடும். அதோட கம்பைலேஷன் எப்படி பண்ணால் இந்த மாதிரி கம்பைலேஷன் பண்ணணும். .dll நீங்கள் பேர் வச்சு தான் கம்பைலேஷன் பண்ணணும். அவுட்புட் நேம் அண்ட் அந்த ஃபைலோட கொடுத்துட்டு யூசர் 32 கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்பைலேஷன் ஆகிடும். கம்பைலேஷன் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே போய்ட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன், டேரெக்டாகவே இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கங்க. இது என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா இது எக்ஸிக்யூஷன் பண்ணுறேன். இப்போது இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரைட், இது எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப கும்பகோணம் அண்ட் மணிகண்டன், தட்ஸ் ஆல். கரெக்டாக இது நடக்குது. பட் ஆனால் இந்த run.dll 32ங்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் அதையே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெட் ஐ எக்ஸ்பிளைன். இது கொஞ்சம் ஸ்கேன் ஆகிட்டோம். ஓகே, இப்போ இந்த run.dll இருக்குல்ல, run.dll 32 இது எது கூட டிபெண்ட் ஆகி உட்கானா இது ஒரு DLL வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணும். இது ஆல்சோ ஒரு DLL கூட நம்மளால் லோட் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பி ஃபார்மேட்குள்ளே இன்க்ளூட் ஆகிறது தான் டாபிக்ஸ்னால்.
அண்ட் ஆல்சோ இந்த டிஎல் இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்து ப்ரீ டிஃபைண்டாக பார்த்த மாதிரி போர்ட்டபிள் எக்ஸிக்யூஷன் வந்து இஎக்ஸி இருக்குல்ல. ஸோ இந்த இஎக்ஸினால் என்ன பண்ண முடியும்னா டிஎல்எல்ஸை கால் பண்ணிக்க முடியும். டிஎல்எல்ஸ் நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோன்னா, இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைக் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். அதே சேம் டைம் ஒரு பெரிய பாக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேவா? சின்ன பாக்ஸுங்கிறது எந்த இடத்துக்கு வேணால் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி சூட்டபிள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போக முடியும். பட் அந்த பெரிய பாக்ஸுங்கிறது இட்ஸ் நெவர் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. அதே மாதிரினா இந்த டிஎல்எல் வந்து நம்மளாட்டி எங்கே வேணால் கால் பண்ண முடியும். எந்த லாங்குவேஜ் வேணால் க்ரியேட் பண்ணிவிட்டு அது வந்து எந்த லாங்குவேஜோடனா கம்பைன் பண்ணி நம்மளால் ஈஸியாக கால் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இப்போ லைப்ரரிஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லைப்ரரிஸ் வந்து இட் டிபெண்ட் ஆன் பேஸ்ட் ஆன் எந்த லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணிக்காங்களோ அந்த லாங்குவேஜ் மட்டும் தான் க்ரியேட் ஆகும். இப்போ நான் சியில் க்ரியேட் பண்ணேன்னா சி லைப்ரரிஸ் மட்டும் ஒர்க் ஆகும். இதை போய்ட்டு நான் பைத்தானில் கொடுத்தேன்னா பைத்தான் வந்து என்னடா அப்படின்ட்டு நினச்சிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நான் டிஎல்எல் நம்ம கொடுத்தா இது எக்ஸிக்யூஷன்ஸ் நம்மளால் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். வேறு எதை கூட கம்பைன் பண்ணி எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? டிஎல்எல்னால் டைனமிக் லிங்க்டு லைப்ரரிஸ். ஓகேவா? இதை நம்ம தனியாக ஒரு லைப்ரரி எழுத விட ஒரு லிங்க் பண்ணி ஒரு ஃபார்மேட்டாக ஒரு ஃபைல் ஃபார்மேட்டாக நம்ம கொடுக்குறது தான் டிஎல்எல். நம்ம டிஎல்எல் தனியாக அப்புறமேலாம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பி ஃபார்மேட்னால் என்ன தெரிஞ்சுப்போம். லைக் அதேமாதிரி இதில் டேட்டா அண்ட் கோடு பேக்கர்னு இருக்கும். அதேமாதிரி நான் ஃபஸ்ட்டு சாம்பிள் 4 பார்த்தாச்சு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் என்னோடய 1 கட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கோடு நான் என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு std.io கொடுத்துருக்கேன். விண்டோஸ் ஹெட்டர், அப்புறம் விண்டோஸோட லைப்ரரி ஃபைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக வந்து எனக்கு நம்ம ப்ரிண்ட்டில் எதை கொடுத்தாலும் பேசிக்காக ஸ்ட்ரிங்கில் கொடுத்தாவே இருந்தாலும் ஜஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து இன்ட் வந்து 0ல் ரிட்டன் பண்ணணும், நியூ லைனில் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை நான் வாட் ஐ டூ எக்ஸிக்யூஷன் பண்ணுறேன். ரைட்? எக்ஸிக்யூஷன் பண்ணுறப்ப இந்த மாதிரி என்னோடய மெசேஜ் காட்டும். கரெக்டாக? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியுது. பட் இதுக்கு பின்னாடி சில விஷயம் இருக்குது. இது கம்பைலேஷன் பண்ணுறப்ப மிஷின் கோடு டு அசெம்பிளி கோடு டு மிஷின் கோடாகவே கன்வெர்ட் ஆகி இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி பேசிக் கான்செப்ட்னால் நிறைய பேர் புரிஞ்சுட்டுருக்காங்க. பட் அது பின்னாடி அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி இது வந்து இப்போ விண்டோஸ்னு எடுத்துக்கிட்டால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பி ஃபார்மேட்னா. ஸோ டாட் ஹெட்ரு நிறைய பேர் சொல்லுவாங்க அது விண்டோஸ் ஹெட்ரு இருந்தால் மட்டும்னா அது ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேஷனாக இருக்கும். போர்ட்டபிள் எக்ஸிக்யூஷன் மட்டும் இருக்கும். அப்படி கிடையாது. ஆனால் ஏஎக்ஸி கூட அது இதுவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், என்னோடய ஃபைல்ஸில் வந்து இங்கே பிபிஆர்னு இருக்கும். ஓகேவா? இதை நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இது ரன் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த போர்ட்டபிள் எக்ஸிக்யூஷன்ஸோட ஃபார்மேஷன்ஸ். ஓகேவா? லைக் இப்போ வந்து நான் இங்கே சாம்பிள் 1ன்னு வச்சுருக்கேன். இங்கே இதுக்குள்ளார என்னென்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது. இந்த இதே எக்ஸினா நான் இங்கே கொடுத்துருக்கேன். பட் இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ இது லெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஏன்னா ஒரே தடவையாக போனால் இட் வில் பி கன்ஃபியூஸ் மோர் அபவுட். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்து cannot run without OS எனி ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக அது நடக்கும். அண்ட் இது ஸ்டார்ட் விட்டு எம்இசட்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே எம்இசட் இருக்கும். இது ஒரு இன்ஜினியரோட நேம், இன்ஜினியர்னால் நேமோடதுனா அவரோடதுனா. அண்ட் இது வந்து சிக்னேச்சர் வேல்யூஸ். இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் சிக்னேச்சர். இப்போ ஒரு ஃபைலுக்கும் ஒரு ஹெட்டருக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஹெட்டருக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிகேப் ஃபைல் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். பிகேப் ஃபைல் வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஃபார்மேட் ஃபைல். ஒரு வைஷாக்கில் வந்து நெட்வொர்க்கிங் பேக்கெட்டை கேப்சர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதோட ஹெட்டர் ஃபைல் இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஜிஃப்னு எடுத்துகிட்டால் ஜிஃபோட ஹெட்டர். இந்த மாதிரி ஒரு ஹெட்டர்ஸ்க்கும் ஒரு மேஜிக் நம்பர்ஸ் இருக்கும். தீஸ் ஆர் த மேஜிக் நம்பர்ஸ். அதே மாதிரி இப்போ பி ஃபார்மேட் நான் கொடுத்தானோ அதுக்கும் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு மேஜிக் நம்பர்ஸ் இருக்கும். இந்த மேஜிக் நம்பர் சென்ஸ் சிக்னேச்சர். ஓகேவா? இட் டிஃபைன் டு சிக்னேச்சர். ஸோ இது பார்த்திங்கன்னா இதான் அதோட மேஜிக் நம்பர். நான் ஒரு நோட் பேடில் ஓகே
இது அதோட மேஜிக் நம்பர். அண்ட் ஆல்சோ இது அதோட மேஜிக் நம்பர்ஸ்னால் அதோட சிக்னேச்சர் நம்பர் சொல்லுவாங்க. பட் சிக்னேச்சர் நம்பர் தான் இங்கே வந்து என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இந்த மேஜிக் நம்பராக இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு ஹெட்டர் இருக்கும், ஒரு மெம்பர்ஸ் இருக்கும். டிஃபைன் டு நம்பர்ஸ். ஏன்னா இந்த இப்போ வந்து இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டால் அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் பேர் மணிகண்டன் இருக்கானா, இப்போ என் காலேஜில் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பானோ. ஸோ அப்போது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னா ஒரு ஐடி கார்டு, காலேஜில் ஒரு ஐடி கார்டு கொடுத்து இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே மாதிரி விண்டோஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹெட்டர்ஸ் இருக்குது. அந்த ஹெட்டர்ஸில் இப்போ வந்து இந்த விண்டோஸில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹெட்டர்ஸில் .exe அப்படின்னு ஒன்று முடிஞ்சிருக்குன்னா அவர் வந்து இதுதான் இவரோட ஐடி கார்டு அப்படிங்கிற டிஃபைன் பண்ணிருக்குன்னா இந்த சிக்னேச்சர் 5Aன்னு இருக்கா. ஸோ ஓகேவா, இதுதான் அதோட சிக்னேச்சர் பேட்டர்ன். ஸோ இது மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கா கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பி ஃபார்மேட்டால் என்ன பண்ண முடியும்னா ஃபஸ்ட்டு எங்கே இது லோட் பண்ணணும், இதுக்கு இந்த பி ஃபார்மேட்குள்ளானா எல்லாமே இருக்கும். எங்கே வந்து அதை லோட் பண்ணால் புக்கோட கவர் மாதிரி. இப்போ வந்து இது எங்கே விண்டோஸ் வந்து இதெல்லாம் எங்கே போகுங்கிறது வந்து விண்டோஸ் சொல்லலாம். மெமரி மேப்லாம் இதெல்லாம் நடக்கும். அண்ட் இப்போ ஒரு புக்கில் ஒரு சாப்டர் இருக்கும். புக்கில் வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3ன்னு இருக்கும். அந்த மாதிரி நிறைய சாப்டர் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் சாப்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ்னால் இங்கே சாப்டர்னு நம்ம இங்கே சொல்கிறோம் சிம்பிளிஃபைடாக. இங்கே உங்களுக்கு புரியறதுக்காக நான் சாப்டர்னு சொல்கிறேன். பட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாரையே நம்மளால் நிறைய டேட்டாஸ் இருக்கும். இதில் டெக்ஸ்ட்டு செக்ஷன் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டு செக்ஷன்னால் நல்லா புரிஞ்சுங்க. இந்த டெக்ஸ்ட்டு செக்ஷன்னா பிரெயின். எதோட பிரெயினா பி ஃபார்மேட்டோட பிரெயின். ஏன்னா ஒரு EXE வந்து என்னென்ன பண்ணணுங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எதுக்குள்ளே நடக்கணும், என்னென்ன விஷயம் நடக்கணுங்கிறது .txt. இதுவே ஒரு மெமரியில் எங்கெங்கே ஸ்டோராக ஆகணும், அதோடய வேல்யூஸ் எங்கெங்கே இருக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டிஃபைன் பண்ணுறது டேட்டா. ஓகேவா? இல்லை அது அண்ட் ஆல்சோ அதோட ரிசோர்ஸ். இப்போ ஒரு EXEன்னு எடுத்துக்கிட்டால், GTன்னு எடுத்துக்கிட்டால் அதோட ஐக்கான் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாட் ஆஃப் ஸ்டஃப்லாம் இருக்கும். அப்படிங்கிறப்ப ரிசோர்ஸ் RSRCன்னு சொல்லுவாங்க, ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் இருக்குமா கேட்டால் கிடையாது. DLS இருக்கும். அண்ட் ஆல்சோ இம்போர்ட் பண்ண என்னென்ன DLS வந்து லோடு ஆகணும், சப்போர்ட்டிங் DLS அண்ட் லிஸ்ட்டு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும். இதோட என்ட்ரி பாயிண்ட்னா ஃப்ரண்ட் டோர் மாதிரி. இதை விண்டோஸோட எங்கே அந்த ஃபஸ்ட்டு கோடு எங்கே எக்ஸிக்யூஷன் நடக்குது. மெனி ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ பி ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறதுக்கு .exe இருக்குது, .dll இருக்குது, COSன்னு இருக்குது, sysன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் OXன்னு. இது எல்லாமே நம்மளால் லிவிங் ஆஃப் பைனரி லேண்டிங் பண்ண முடியும். அதெல்லாம் அப்யூஸ் பண்ணி விண்டோஸில் இருக்கிற நான் முன்னாடி HTA பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். HTAன்னு ஒரு மாடர்னைஸ் பண்ணிப்போம். அதெல்லாம் வந்து விண்டோஸில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு யூட்டிலிட்டிஸ்னால் அதை அப்யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி தான் இதையும் அப்யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது சேம் டைம் இதில் 2 வெர்ஷன் இருக்கும். ஒன்று 64 byte 32 byte. அண்ட் இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பி ஃபார்மேட்குள்ளே மால்வேரை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதனால் என்ன, இந்த பி ஃபார்மேட்னால் எப்படி அட்டாக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதா என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, ஆன்டிவைரஸ் வந்து பைபாஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அது ஆக்சுவலாக வந்து இந்த EXEங்கிறது காமன் தான். பட் இந்த EXE வந்து அவங்க ஒரு மால்வேர் டெவலப் பண்ணியிருக்காங்க, அது வந்து EXE ஃபைலாக இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, எவைட் பண்ணுறதுக்கு அந்த EXE இருக்குல்ல, இந்த EXE வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க, போட்டு அழுத்தம் கொடுப்பாங்க. நம்ம எப்படி ஒரு ஃபைல்லாம் வந்து கொடுத்தா கம்ப்ரஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதை கம்ப்ரஸ் பண்ணுறது மூலயமா ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகும். அண்ட் ஆல்சோ கிரிப்டோன்னு இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புரியும் என்னென்ன விஷயம் நடக்குதுங்கிறது. அண்ட் சேம் டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்னல் ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு வந்து MS-DOS ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் டோர். இதுக்குள்ளேனா என்ன இருக்குன்னா வேலிடான ப்ரோக்ராம்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையாமே அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளேனா என்டி ஹெட்டர்ஸ் வந்து பிகின்ஸ் இருக்கும். அப்புறம் MS-DUBன்னு சொல்லுவாங்க. இது வந்து cannot run DOS mode அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். அண்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா P சிக்னேச்சர். இந்த என்டி ஹெட்டரில் என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரியல் டைமாக போய் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இந்த DOS ஹெட்டர். நான் உங்களுக்கு போக உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த என்டி ஹெட்டர்ஸில் பேசிக்காக இந்த சிக்னேச்சர்ஸ் வேல்யூஸ் இருக்கும். ஓகே, என்டி ஹெட்டர்ஸ் தான் இருக்குது. இந்த என்டி ஹெட்டரில் என்ன இருக்குன்னா சிக்னேச்சர் பேட்டர்ன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் நம்ம இங்கே பார்த்தோம்ல, சேம் அதே சிக்னேச்சர் வந்து இங்கேயே இருக்கும்.
இந்த சிக்னேச்சர் பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே இருக்கும். இது வந்து பி சிக்னேச்சரில். ஃபைல் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அட்ரஸில் பேசிக்காக என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா சிபியூ டைப். என்னென்னா சிபியூ டைப் அவங்க எப்படி இருக்குது, எவ்வளோ செக்ஷன்ஸ் டிஃபைன் டு நான் முன்னாடி சொன்னேன் அதுக்குரிய டேட்டாஸ். இப்போ நம்ம பார்த்தோம் டெக்ஸ்ட்டுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன், டேட்டாங்கிறது மெமரியில் எங்கெங்கே லோட் ஆகணுங்கிறது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரைட், நம்ம இவ்வளோ விஷயம் இருக்குது. இங்கே செக்ஷன்ஸ் அட்ரஸ் போய் பார்த்தா இங்கே செக்ஷன்ஸில் இவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், செக்ஷன்ஸில் இவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு ஸ்டோர். இது வந்து நம்மளுக்கு வந்து பிரெயின், இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து மெமரியில் எங்கெங்கே மேப் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதுக்குள்ளே இருக்கும். கரெக்டாக? தட்ஸ் ரைட். அண்ட் சேம் டைம் ஆப்ஷனல் ஹெட்டர். இந்த ஆப்ஷனல் ஹெட்டருங்கிறது எங்கே அதோட என்ட்ரி பாயிண்ட், மெமரியோட சைஸ், பேஸ் இமேஜ் பேஸ்னால் இதோட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் இருக்கும். இப்போ செக்ஷனுங்கிறது புக்கோட இண்டெக்ஸ் மாதிரி. ஓகேவா? அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நேம் இருக்கும், சைஸ் இருக்கும், என்ன லொக்கேஷன் இருக்கும், எப்படி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு டேபிள்லாம் பார்ப்போம்னா அதே மாதிரி இந்த செக்ஷன்ஸுக்குள்ளாரையும் நம்மக்கிட்ட இருக்கும். ஆக்சுவலாக இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட்டுங்கிறது இந்த எந்த கோடு, அந்த கோடை வந்து பி ஃபார்மேட்டில் கோடை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்புறம் வந்து டேட்டா, இட் வில் பி ஸ்டோர் த வேரியபிளாக இருக்கும். ஆர்எஸ்ஆர்சின்னுங்கிறது ஐகான், இமேஜஸ், யூஐ, அந்த யூஐ இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். லோக்குனுக்கும் இது வந்து அட்ரஸ். ஓகேவா? இந்த அட்ரஸோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். இது என்ன பண்ணால் மெமரியோட அட்ரஸ் எங்கே லோடாக இருக்குது அப்படிங்கிறது டேட்டாஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அண்ட் சேம் டைம் இது போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நான் உங்களுக்கு டெப்டாக உங்களுக்கு எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 101 எடிட்டர். நீங்கள் வந்து இந்த இமேஜ் நான் ஹேக்கிங்லாம் எடுத்திருப்பேன். இமேஜ் வச்சு எப்படி வல்லர்பிலிட்டிஸ் அட்டாக் பண்ணுறாங்க, ஹேக்கர்ஸ் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம், 101 எடிட்டர். இந்த 101 எடிட்டர் பார்க்கறது மூலயமா நம்மளால் டெப்டாக ஒரு விஷயத்த நம்மளால் வி ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு பார்த்துருக்கோம் இது எப்படி ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் டாசெட்டர் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இமேஜ் டாசெட்டர் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஹெட்டர் ஃபைல். இதில் வந்து என்டி ஹெட்டர்னு இருக்கும். நம்ம பார்க்குறது எல்லாமே இது எங்கே இருக்குன்னா, இப்போ நான் இங்கே வந்து windows.shன்னு கொடுத்துருக்கேன். இந்த windows.sh எங்கே இருக்கும் கேட்டிங்கன்னா, இந்த விண்டோ என்டி ஹெட்டர்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதுக்குள்ளே அந்த ஃபைல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸில் அஃபிஷியலாகவே இருக்கும். இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த நான் காட்டுற ஃபைல்ஸு, ஹெட்டர்ஸு எல்லாமே இதுக்குள்ளேனா இருக்கும். இதோட ஃபைல்ஸ்னால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், என்டி ஹெட்டர். இது என்டி ஹெட்டருக்குள்ளேனா உங்களுக்கு சிக்னேச்சர் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், டாசெட்டர். இந்த டாசெட்டரில் இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ இந்த டாசெட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இருக்கும், என்டி ஹெட்டர்ஸில் இருக்கும். அதே மாதிரி டாசெட்டர். ஓகேவா? இந்த டாசெட்டரில் பேசிக்காக என்ன ப்ரைமரியாக என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, சிக்னேச்சர்ஸ். அதோட சிக்னேச்சர் இங்கே வந்து சிக்னேச்சர். ஸோ இதுதான் சிக்னேச்சர். எம்இசட் அதோட சிக்னேச்சர். அண்ட் இமேஜோட ஃபைல் அட்ரஸ் இருக்கும். அண்ட் இது மட்டும் தான் இருக்குமா கேட்டிங்கன்னா, இது மட்டும் இருக்காது. அதோட ஃபைல் ஆப்ஷனல் ஹெட்டர்னு இருக்கும். அதாவது இந்த ஃபைலோட இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ என்டி ஹெட்டரில் இருக்கும். என்டி ஹெட்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் என்டி ஹெட்டர். எல்லாம் பார்த்துங்க, இதுதான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த என்டி ஹெட்டர்னு இருக்குல்ல, இந்த என்டி ஹெட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த என்டி ஹெட்டருக்குள்ளார என்னென்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, சிக்னேச்சர். ஃபஸ்ட்டு அவன் பார்த்தோமா, சிக்னேச்சர் இருக்கா? ரைட், கரெக்டாக சிக்னேச்சர் இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, ஃபைல் ஹெட்டர் இருக்கா? கரெக்ட், ஃபைல் ஹெட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, வேறு என்ன இருக்கும், ஆப்ஷனல் ஹெட்டர்னு இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஆப்ஷனல் ஹெட்டர். இந்த என்டி ஹெட்டரோட ஸ்ட்ரக்சர் இதுதான் பேசிக்காக என்டி ஹெட்டரோட ஸ்ட்ரக்சர். நல்லா பார்த்துங்க. இந்த என்டி ஹெட்டரோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா எகெயின் நான் சொல்கிறேன், ஏன்னா இட் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு சாக் அனலிஸ்ட்டாக போகிறீங்க, இல்லை ஒரு அனலிஸ்ட்டாக போகிறீங்கன்னா, இட் மோர் தென் ஹெல்ப் ஆன் யூ. இங்கே என்டி ஹெட்டரில் பேசிக்காக என்டி ஹெட்டரில் என்னென்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிக்னேச்சர் இருக்கும். ஸோ இட் வில் பி ப்ரொவைட் த சிக்னேச்சர் அண்ட் ஃபைல் ஹெட்டர் அண்ட் ஆப்ஷன் ஹெட்டர். இந்த 3 ஹெட்டர்ஸ்னால் இருக்கும் கரெக்டாக. அண்ட் இதில் வந்து இதுதான் வந்து என்டி ஹெட்டர் சொல்லுவாங்க. இன்னொன்று ஸ்டாண்டர்ட் ஹெட்டர் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஹெட்டரில் வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹெட்டர் சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்க்குறது வந்து ஸ்டாண்டர்ட் ஹெட்டர். ஸோ இங்கே வந்து அதோட மிஷின். ஓகேவா? இங்கே
டாஸ் ஸ்டப் காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, என்டி ஹெட்டரில் ஃபைல் ஹெட்டர் நான் எடுத்துக்கிறோம். இந்த ஃபைல் ஹெட்டர் இதுதான் வந்து ஃபைல் ஹெட்டர். இப்போ அவன் பார்க்குறது வந்து ஃபைல் ஹெட்டர். நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைல் ஹெட்டர். ஓகே, ஃபைல் ஹெட்டர். இந்த ஃபைல் ஹெட்டரில் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ஃபைல் ஹெட்டரில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குன்னா, ஓகே ஆர்எல்ஸ் நான் இப்படி வச்சுக்கிறேன். அப்போனா உங்களுக்கு, ஏன்னா இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான நான் இவ்வளோ எஃபோர்ட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக புரியணும், பசங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன். ஓகே, இது வந்து ஃபைல் ஹெட்டர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைல் ஹெட்டருங்கிறத ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த ஃபைல் ஹெட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் ஃபைல் ஹெட்டர். இந்த ஃபைல் ஹெட்டர் என்ன இருக்கும்? மிஷின். ஓகேவா? இங்கே நல்லா பாருங்கள். இதோட ஹெட்டர்ஸ் ஃபைல் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபைல் ஹெட்டர். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்? மிஷின் இருக்கும். கரெக்டாக மிஷின் இருக்குது. அண்ட் நம்பர் ஆஃப் செக்ஷன், இதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. அண்ட் டைம் ஸ்டாம்ப், இதோட டைம் ஸ்டாம்ப். அதோட நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க, இப்போ பி ஃபார்மேட்டை கிட்ட உங்கள் கையில் ஒரு ஃபார்மேட் கிடச்சிருக்கு, ஒரு EXE கிடச்சிருக்கு, அதோட டைம் ஸ்டாம்ப் என்ன. அண்டு இதை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் பண்ண முடியுமா கேட்டால் கிடையாது. இதை தாண்டி நீங்கள் நிறைய பண்ணலாம். பாயிண்டர் ஆஃப் சிம்பிள்ஸ், இந்த பாயிண்டர் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து பாயிண்டர்ஸ் எங்கே இருக்குது தெரிஞ்சுருக்கு. நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் வந்து நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு போக எடுக்கிறேன். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ தீஸ் ஆர் த ஃபைல் ஹெட்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் வந்து ஃபைல் ஹெட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃப்ளோ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. மேபி ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் வந்து என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, என்ன மிஷின், அவங்க என்ன மிஷினில் வந்து இந்த கம்பைலேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப எடுத்திருப்பாங்க. இந்த எனம்னுக்கு பார்த்தீங்களா, இந்த எனம்ங்கிறது இந்த என்டி விண்டோ டாட் இந்த ஹெட்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆன்லைனில் கிடைக்கும். ஏன்னா இது அந்த பி ஹெட்டர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த எனம் இங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறையா எனுமரேஷன்ஸ் ஓரியன்டாக நிறையா இருக்கும். அதில் வந்து இமேஜ் இல்லைனா ஹெட்டர்னு கொடுத்தாவே வரும். நிறையா ஹெட்டர் இருக்கும். இமேஜஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜர் சைஸ் ஆப்ஷனல் ஹெட்டர் அண்டு நிறையா ஹெட்டர்ஸ் இருக்கும். இமேஜ் ஹெட்டர். ஸோ இந்த மாதிரி நிறையா ஹெட்டர்ஸ்லாம் இருக்கும், இமேஜஸோட ஹெட்டர்ஸ்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ என்னோடய இது வந்து AMD. இங்கே பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபீல்டு. இந்த மிஷின் ஃபீல்டில் வந்து மிஷின் ஃபீல்டு ஐ திங்க் இங்கே அந்த என்டி ஹெட்டர் இங்கேயும் இப்படியும் பார்க்கலாம். பட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்டாக புரியணுங்கிறதுக்காக நான் பண்ணிட்டுருக்கேன். இங்கே ஃபைல் அட்ரஸ் என்னென்ன இருக்கும், அந்த ஃபைல் அட்ரஸில் மிஷினோட வேல்யூஸ் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே இப்படியும் நான் கூட எடுக்கலாம். ஓகே, வேர் இஸ் செலக்டட். இங்கே பார்த்தீங்கன்னா AMD என்னோடய சிஸ்டமோட இது கம்பைலேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப எனுமரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு கொடுத்துருக்கோம் என்னோடய ப்ராசஸ். அண்டு இது பார்த்திங்கன்னா AMD. ஸோ இந்த மாதிரி கூட ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப, இல்லை ஒரு இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் நீங்கள் பண்ணுறப்ப, இல்லை ஒரு சாக்கில் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறப்ப இட் வில் பி மோர் ஹெல்ப் ஆன் யூ. ரைட். அண்ட் ஆப்ஷனல் நீங்கள் வேறு எப்படி நீங்கள் ஃபைண்ட் பண்ணலான்னா, விண்டோஸோட அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் போய் பார்த்துட்டு பி ஃபார்மேட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கிடச்ச ஆர்கிடெக்சரோட கொடுத்தீங்கன்னா அதுவே எக்ஸாக்டாக ஃபைண்ட் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஃபைல் அட்ரஸில் செக்ஷன்ஸ் இருக்கும். டோட்டலாக 12 செக்ஷன்ஸ் அண்ட் டைம் ஸ்டாம்ப். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய டைம் ஸ்டாம்ப் இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா பார்த்துங்க. டைம் ஸ்டாம்ப் அப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டைம் ஸ்டாம்ப் அண்ட் என்னோடய விண்டோஸோட இன்ஃபர்மேஷன்ஸ், என்னோடய விண்டோஸோட AMDயோட ப்ராசஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் அண்ட் ஆப்ஷனல் ஹெட்டர்ஸ் இருக்கும். கேரக்டரிஸ்ட்னால் இந்த ஃபைலுக்கு என்னென்ன விஷயம்லாம் இருக்கும், இது வந்து ஃபைல் வந்து எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ண முடியுமா, லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும், எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணோம், அட்ரஸை 2 GB அப்ராக்சிமேட்டாக ஹேண்டில்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னா என்டி ஹெட்டர்ஸில் ஃபைல் ஹெட்டர்ஸ்குள்ளே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, ஃபைல் ஹெட்டர். ஓகேவா? இப்போ இந்த ஃபைல் ஹெட்டரில் இன்னும் கொஞ்சம் நம்ம டெப்டாக போய் பார்க்கணும்னு நினச்சோன்னா நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா ஆப்ஷனல் ஹெட்டர்ஸ். ஓகேவா? இந்த ஆப்ஷனல் ஹெட்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆப்ஷனல் ஹெட்டர்லாம் இதுவும் நம்மளுக்கு ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். நல்லா புரிஞ்சுங்க. இது எப்படி இருக்கும் நல்லா உங்களுக்கு இதிலே நீங்கள் அவங்களுக்கு நான் ஓவர்வியூவாக காட்டுறேன். எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு இங்கே என்டி ஹெட்டருக்குள்ளாரனா ஃபைல் ஹெட்டர் இருக்கும்.
ஃபைல் ஹெட்டருக்குள்ளார இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த என்டி ஹெட்டரை எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது. இந்த என்டி ஹெட்டருக்குள்ளார நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் என்டி ஹெட்டர் கொடுக்குறேன்னா இந்த என்ட்ரி ஹெட்டருக்குள்ளனா ஃபைல் ஹெட்டர் இருக்கும், ஆப்ஷன் ஹெட்டர் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இட் இஸ் அ மெயின். ஸோ இங்கேயே கொடுத்துருப்பாங்க இமேஜ் ஃபைல் ஹெட்டர்ன்ட்டு, அதோட டைப்ஸ் கூட இங்கேயே ஸ்ட்ரக்சர்ஸ் கூட இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஷன் ஹெட்டர். இந்த ஆப்ஷன் ஹெட்டர்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் ஹெட்டர் வந்து இட் வெரி 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 முக்கியமான விஷயம். இது நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட் உள்ளதை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்தானா ஈஸியாக இருக்கும். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நல்லா பார்த்துங்க. பி பியரில் இட் இஸ் அ மிடில் மேன். ஓகே, பி ஹெட்டரில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் என்டி டாஸ் ஹெட்டரில், என்டி ஹெட்டரில் ஃபைல் ஹெட்டர் பார்த்தாச்சு. அடுத்த ஆப்ஷன் ஹெட்டர் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன் ஹெட்டரை பொறுத்த வரைக்கும் இங்கேக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா இட் வில் பி ப்ரொவைட். நல்லா பார்த்துங்க. இட் வில் பி 1 minute. யா, இட் வில் பி ப்ரொவைட் த மேஜிக் தி சென்ஸ் அதோட சிக்னேச்சர். ஓகேவா? ஸோ இந்த சிக்னேச்சர், இதோட சிக்னேச்சர் வந்து பி ஃபார்மேட் 64 அப்படிங்கிறது சிக்னேச்சர். அண்ட் மேஜர் லிங்கர் வெர்ஷன்ஸ், என்னென்ன லிங்கர் வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் சைஸ் ஆஃப் கோடுக்கும் இனிஷியல் டேட்டா அன்இனிஷியல் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அட்ரஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் என்ட்ரி பாயிண்ட். இந்த அட்ரஸ் ஆஃப் என்ட்ரி பாயிண்ட்னா இதுதான் ஒரு பேஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து தகவல் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுற வேல்யூயே இதுதான். பேஸ் இமேஜ்னால் எவ்வளோ அளவுக்கு அது இருக்கும், எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குன்னு அப்படிங்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன். அண்ட் ஃபைல் எலமெண்ட்ஸ் இங்கே செக்ஷன்ஸ் இருக்கும். அண்டோட செக் சம்ஸ் இருக்கும், சப்சிஸ்டம்ஸ் இருக்கும். சப்சிஸ்டம்ஸுங்கிறது என்னோடய விண்டோஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதோட டிஎல்எல் கேரக்டரிக்ஸ், என்னென்னா டிஎல்எல் கேரக்டரிக்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதேனா இங்கே நல்லா பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதுனா அப்படியே எடுக்கிறேன். அண்டு இங்கே இமேஜ் ஆஃப் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த இமேஜ் ஆஃப் சைஸ் ஆஃப் ஹீப்னு இருக்கும், சைஸ் ஆஃப் கமெண்ட்னு இருக்கும். டேட்டா டைரக்டரிஸ் இட் வில் பி லாங். ஆனால் அது எதுக்குள்ளே இருக்கும்னா ஆப்ஷன் ஹெட்டருக்குள்ளனா இருக்கும். இது நான் இங்கே மென்ஷன் பண்ணல, கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் image size magic and versions linker, all that information are இங்கே இருக்கும். அண்ட் ஆப்ஷனல் ஹெட்டருக்குள்ளாரனா நம்மளுக்கு இன்னொன்று விஷயம் என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா ஆப்ஷனல் ஹெட்டர் உள்ளாரனா டேட்டா டைரக்டரி சொல்லுவாங்க. இது வந்து டேட்டா ட்ரிப் அரேன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் இங்கேயே அவன் கொடுத்துருப்பான். இங்கேயே நீங்கள் சொல்லி போடுங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன கேட்டிங்கன்னா டேட்டா டைரக்டரினா டேட்டா டைரக்டரி அரே. ஓகேவா? அந்த டேட்டா டைரக்டரி அரேயை பொறுத்திக்கும் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே விர்ச்சுவலாக இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு எங்கே லோடாது மெமரி ரிலவெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. மெமரி ரிலவெண்ட் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ண போகிறேன்னு வந்துட்டாவே இதுக்குள்ளே ஆக்கும். ஓகேவா? நம்ம பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் பார்த்தாச்சு. அண்ட் நம்ம அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெட்டர்ஸில் நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஹெட்டர்ஸ் பார்த்தோம். ஹெட்டர்ஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்ட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கரெக்ட்? ஓகே, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? என்டிஏட்டர் பொறுத்த வரைக்கும் 32 இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. 32 இருக்கும் அண்ட் 64 இருக்கும். இது 2 ஹெட்டர்ஸ்னால் ஒன் திஸ் அண்ட் ஒன் திஸ் அண்ட் அனதர் ஒன் திஸ் ஃபார்மஸ் திஸ். இது 2 ஃபார்ம் தான் எப்போதுமே என்டிஏட்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து அதோட சிக்னேச்சர் இது 32னா 32 பேஸ் பண்ணியிருக்கோம், 64னா 64 பேஸ் பண்ணியிருக்கோம் பேசிக்காக. ஓகேவா? அண்ட் ஆப்ஷன் லெட்டர்ஸ். ஓகேவா? இந்த ஆப்ஷன் லெட்டர்ஸ்னால் நம்ம இப்போ பார்த்தோம்ல, இந்த ஆப்ஷன் லெட்டருக்குள்ளார நமக்கு இந்த மேஜிக் அப்படிங்கிற ஒரு இந்த மேஜிக்னு ஒன்று இருக்கும், லிங்கர் இருக்கும், சைஸ் ஆஃப் கோடு இருக்கும், இமேஜ் ஆஃப் சைஸ் இருக்கும், பேஸ் கோடு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம், இங்கே இப்போ பார்த்தோம்ல இந்த மேஜிக் ஆப்ஷன் லெட்டர்னால் அதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? அதுதான் இங்கே நான் இங்கேருந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டைரக்டரி வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா டைரக்டரி வந்து விர்ச்சுவல் அட்ரஸும் அந்த டேபிள் ஆஃப் சைஸ்னால் செக்ஷன்ஸ் இருக்குல்ல அதோட சைஸ் அதுவும் அங்கே இருக்கும். ஓகேவா? இந்த டேட்டா டைரக்டரிஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து இமேஜ் ஆஃப் டேட்டா டைரக்டரி. பட் ஸ்டாண்டர்ட் டைரக்டரி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ளனா இண்டெக்ஸ் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு மெயின். இது நம்ம பார்த்தோம்ல, இப்போ இது இங்கே பார்த்தோம்ல. இப்போ டேட்டா டைரக்டரி ஓப்பன் பண்ண உடனே
நல்லா புரிஞ்சுங்க. இந்த டேட்டா டைரக்டரி ஓப்பன் பண்ண உடனே we give certain information, we got certain informations, ரைட். இந்த sample டாட் ஒன் exe இதில் நான் இருக்கேன், நல்லா புரிஞ்சுங்க. இதில் வந்து என்னென்ன பார்க்குறோன்னா, இதில் வந்து என்னென்ன பார்க்குறோம், டேட்டா அரேஸில் வந்து these informations, ரைட். these information அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் கைட்ஸ். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா எக்ஸ்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்போர்ட் டைரக்டரின்னு ஒன்று இருக்கும், அண்ட் இம்போர்ட் டைரக்டரின்னு இருக்கும், ரிசோர்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும், ரிசோர்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி பேஸ் அண்டு டிஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஎல்எஸ்னால் த்ரெட் லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. ஓகேவா, அது என்ன ஆர்கிடெக்சர்ஸுங்கிற டிஃபைன் பண்ணுறதுக்கு ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கும். அண்டு ஐஏடி சொல்லுவாங்க, ஐஏடினா இம்போர்ட் அட்ரஸ் டேபிள் சொல்லுவாங்க. தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளனா இருக்கும் கண்டிப்பாக. அண்டு இன்னொன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்ல போனால் இது இப்படி தான் இருக்கும். இந்த டேட்டா டைரக்டரிஸ் பொறுத்த வரைக்கும், இந்த டேட்டா டைரக்டரிஸ் பொறுத்த வரைக்கும் பவுண்ட் இம்போர்ட்னு ஒன்று இருக்கும், இம்போர்ட் அட்ரஸ்னு இருக்கும். இது டிலே இம்போர்ட்ஸ் அண்ட் காம் பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் இம்போர்ட் ரிசோர்ஸஸ் செக்யூரிட்டி பேஸ் ரீஅலோகேஷன்ஸும் நம்ம பார்த்தோம்னா, பேஸ் ரீஅலோகேஷன்னா இங்கே ஒன்று பார்த்தோம். இந்த பேஸ் ரீஅலோகேஷனுங்கிறது ஒரு அட்ரஸ், இந்த அட்ரஸ் வந்து அட்ரஸ் வந்து எங்கெங்கே லோடாக இருக்குங்கிறதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். டீபக் பண்ணுறது இருக்கும், த்ரெட் லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கும், அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் லோட் ஆனிச்சுன்ட்டு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளானா டேட்டா டைரக்டரிஸ் எல்லாமே இருக்கும். இப்படி தான் இருக்கும் இந்த ஒரு டேட்டா டைரக்டரிஸில். இந்த டேட்டா டைரக்டரிஸ் வந்து ஒரு இன்டர்னல் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். வி ஷுட் பி கவர் த இன்டர்னல் டாபிக்ஸ். அண்ட் இந்த டேட்டா டைரக்டரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இமேஜோட ஆப்ஷன் ஹெட்டர் பார்த்தோம். இந்த இமேஜோட ஆப்ஷனல் ஹெட்டர்லேருந்து லாஸ்ட்டாக நல்லா பார்த்துங்க, இமேஜ் ஆப்ஷன் ஹெட்டர் நம்ம என்டி ஹெட்டரில், ஃபைல் ஹெட்டரில், அதுக்கப்புறம் ஆப்ஷனல் ஹெட்டர் இருக்கும். கண்டிப்பாக இப்போ சொன்னோமா, என்டி ஹெட்டர் இருக்கும், அப்புறம் ஃபைல் ஹெட்டர் இருக்கும், அடுத்து ஆப்ஷனல் ஹெட்டர் இருக்கும். இந்த ஆப்ஷனல் ஹெட்டர் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனல் ஹெட்டருக்குள்ளாரனா அவங்களுக்கு லாஸ்ட்டாக போய் பார்த்திங்கன்னா டேரக்டரி இருக்கும். இந்த டேரக்டரியில் பேசிக்காக டேரக்டரி பொறுத்த வரைக்கும் காமனாக என்னென்ன இருக்குன்னா விர்ச்சுவல் அட்ரஸ், எல்லாத்துலேயுமே விர்ச்சுவல் அட்ரஸ் இருக்கும், அதோட சைஸு இருக்கும் எல்லாத்துலேயுமே பொதுவாகவே. இப்போ இது வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கிட்ட எடுத்துகிட்டு வரோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட்டோட விர்ச்சுவல் அட்ரஸ் அண்ட் இதோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பேசிக்காக எல்லாத்துலேயுமே இதாக இருக்கும். இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாக இருக்கும், ரிசோர்ஸ்லேயும் போய் பார்த்தீங்கன்னா அதாக இருக்கும், இதுலேயும் எல்லாத்துலேயுமே அது என்ன இருக்கும், சேம் எல்லாத்துலேயுமே ஒரே ஒரு இதுதான் டேட்டா டைரக்டரி பொறுத்த வரைக்கும். ஆனால் இண்டிகேட்டர்ஸ் நிறையா இருக்கும். காமனாக டேட்டா டைரக்டரிஸ் என்னென்ன டைரக்டரிஸ் இருக்குன்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ரிசோர்ஸ், செக்யூரிட்டி பேஸ், அப்புறம் ஆர்கிடெக்சர், டிஎல்எஸ், இந்த மாதிரி டீபக்கு, அப்புறம் த்ரெட் லோக்கல் ஸ்டோரேஜ், இதோட இன்ஃபர்மேஷன்ஸு, லோடு கான்ஃபிகரேஷன்ஸு, இம்போர்ட் அட்ரஸ் டேட்டா, இந்த மாதிரி எல்லா விர்ச்சுவல் அட்ரஸும் அதோட சைஸஸ் இது நீங்கள் இங்கே தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை மட்டும் இப்படி நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆர்விஏன்னு நிறைய இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஆர்விஏனா ரிலேட்டிவ் விர்ச்சுவல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணால் ஈச் டைரக்டரிக்கும் ஒரு என்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஒன்று பண்ணு சார்ந்த ஒரு அட்ரஸாக இருக்கும் விர்ச்சுவல் அட்ரஸோட வேல்யூஸ். ஓகேவா, அண்ட் நம்ம இன்னும் ஃபர்தராக நம்ம சொல்ல போனால், ஓகே இங்கே வந்து இங்கே செக்ஷன்ஸ்னு இருக்கும், நல்லா பாருங்கள். இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே செக்ஷன்ஸ்னு இருக்கா, இந்த செக்ஷன்ஸில் என்னென்ன செக்ஷன்ஸு இங்கே இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா செக்ஷன்ஸ், நல்லா புரிஞ்சுங்க. நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், செக்ஷன்ஸ். இந்த செக்ஷன்ஸ்க்குள்ளார என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் என்னென்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கோட். இந்த எக்ஸிக்யூட்டிவ் கோடில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட்டு வந்து அந்த கோடு எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்காக உரிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதில் நடக்கும். அதேமாதிரி டாட் கோடுன்னு ஒன்று இருக்கும். டாட் கோடுங்கிறது இந்த கம்பைலேஷன் ப்ராசஸ் பண்ணப்போ சிபியில் எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் டாட் டேட்டாங்கிறது குளோபல் வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள், அதாவது மெமரியில் எங்கெங்கே உட்காரணுங்கிறதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அண்ட் டேட்டாங்கிறது ஒன்லி ரீட் இனிஷியலைஸ் டேட்டா கன்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இம்போர்ட் டேட்டா அப்படிங்கிறது அதாவது இதான் இம்போர்ட் டேபிள் சொல்லுவாங்க. இம்போர்ட் டேட்டாவில் வந்து இம்போர்ட் டேபிள் இருக்கும். இந்த டேட்டா டைரக்டரி பார்க்குறோம்ல, இந்த டேட்டா டைரக்டரியில் இம்போர்ட் டேட்டாவும் இம்போர்ட் டேட்டாவும் அண்ட் எக்ஸ்போர்ட் டேட்டா டேட்டாவும் டேட்டா சொல்லுவாங்க. ஐனா இம்போர்ட்டு, ஈனா எக்ஸ்போர்ட்டு.
இது எல்லாமே டேட்டா டைரக்டரியில் வரும், இது 2 மட்டும். பட் இது செக்ஷன்ஸ்லேயும் வரும், ஓகேவா. இது வந்து என்ன பண்ணால் கண்டெயின் த இன்ஃபர்மேஷன் அபவுட் டிஎல்எல் வந்து எங்கே முக்கியமான டிஎல்எல்லாம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குறிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இது உள்ளனா இருக்கும். அதே மாதிரி கண்டெயின் த இன்ஃபர்மேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிற மிஷின்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஆர்எஸ்சின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் பார்க்குறோம்ல, இங்கே இருக்கிற செக்ஷன்ஸ் இம்போர்ட் டேட்டாலாம் என்ன இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஒரு டிஎல்எல்லுக்குரிய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இதுக்குள்ளே இருக்கும், பார்த்தோமா. அதே மாதிரி ஓகே. ஸோ இது அதே மாதிரி ரிசோர்ஸ் ஆர்எஸ்ஆர்சின்னு ஒன்று இருக்கும். இது வந்து ரிசோர்ஸ். இப்போ ஒரு ஐகான், டயலாக் பாக்ஸ், டெக்ஸ்ட் இதில் இருக்கிற எல்லாமே ரிசோர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் டீபக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே .debugன்னு ஒன்று இருக்கும். எஸ்ஆர்டிங்கிறது ரன் டைம், ஒரு சில ரன் டைம் எக்ஸிக்யூஷன் ஆகுறது, டெர்மினேஷன் ஆகுறது எல்லாமே இந்த டேட்டாஸ். ஸோ இதெல்லாம் வந்து செக்ஷன்ஸ், ஓகேவா. இட் வில் பி நம்ம என்ன சொல்லுவோம்னா இதெல்லாம் செக்ஷன் சொல்லுவாங்க, இது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டோம். இதோட ஆர்கிடெக்சர் இதெல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் ஜஸ்ட்டு உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் திருப்பி ஐ வில் எக்ஸ்பிளைன் தட். இப்போ ஒரு EXE, நான் இப்போ EXE ஒரு வச்சுருக்கேன், இங்கே வந்து லோட் பண்ணியிருக்கேன். என்ன லோட் பண்ணியிருக்கேன், sample1.exe, ஒரு ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் மெசேஜ். அதில் வந்து ஃபஸ்ட்டு டாசெட்டர் பொறுத்துக்கும் இட் வில் பி கன்ஸ்டன்ட் சிக்னேச்சர்னால் அதோட அடையாளம், ஓகேவா. அதுக்கப்புறம் ஆஃப்செட், இது வந்து பி ஹெட்டர் தானா அப்படிங்கிறதுக்காக இருக்கும். அப்புறம் திருப்பி இதில் வந்து என்ன இருக்குன்னா பி ஹெட்டர்ஸ் இருக்கும். இது வந்து மேஜிக் நம்பர் இருக்கும், இது வந்து பி ஹெட்டர்ஸ் இருக்கும், சிக்னேச்சர் இருக்கும். அப்புறம் அவங்க மிஷினில் வந்து உங்களுக்கு அவங்க என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆமாம் இன்டலா ஐஎம்பிஸா இந்த மாதிரி காட்டும். அப்புறம் நம்பர் ஆஃப் செக்ஷன், எவ்வளோ செக்ஷன் இருக்குது. அப்புறம் சைஸ் ஆஃப் ஆப்ஷன் ஹெட்டர்ஸில் வந்து எவ்வளோ ரிலவெண்ட்டாக இருக்கிற டேபிள்ஸ் இருக்குது. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் EXE, இந்த EXE டிஎல்எல் அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் மேஜிக் அடுத்து வந்து 64 32 பைட்டாங்கிறது டிஃபைன் பண்ணும். இது வந்து நம்ம டாஸ் ஹெட்டர் பார்த்தோம், இது வந்து பி ஹெட்டர். நம்ம இங்கே பார்த்து பி ஹெட்டர், அடுத்து ஆப்ஷன் ஹெட்டர். இது ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி, ஓகேவா. ஆப்ஷனல் ஹெட்டர்ஸில் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணுற மாதிரி என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா, இந்த அட்ரஸ் ஆஃப் என்ட்ரிங்கிறது அந்த எங்கே அது ஸ்டார்ட் ஆகுது, இந்த எக்ஸிக்யூஷன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனா அட்ரஸ் ஆஃப் என்ட்ரி. இமேஜ் பேஸுங்கிறது அட்ரஸ் வந்து எந்த அளவுக்கு மெமரியிலேருந்து மேப் ஆகிருக்கு, எங்கே மேப் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம இமேஜ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. செக்ஷன் அலைன்மெண்ட்டுங்கிறது இட் ஷுட் பி மெமரி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எந்தெந்த செக்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபைல் அலைன்மெண்ட் வந்து ஃபைல் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. மேஜர் வந்து சப்வர்ஷன்ஸ், என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குங்கிறது. அப்புறம் சைஸ் ஆஃப் இமேஜுங்கிறது டோட்டல், நல்லா புரிஞ்சுங்க, டோட்டல் மெமரி ஸ்பேஸ் எவ்வளோ அந்த எக்ஸிக்யூஷன்ஸ் ஆகிறப்ப எவ்வளோ வந்து ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. சைஸ் ஆஃப் ஹெட்டருங்கிறது டோட்டல் சைஸ் ஹெட்டர்ஸுங்கிறது. அண்ட் சப்சிஸ்டம்ங்கிறது டிரைவர், கிராஃபிக்கல்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகும். நம்பர் ஆஃப் ரிலேட்டிவ் விர்ச்சுவல் அட்ரஸ் சொல்லுவாங்க, ஆர்விஏனா. அண்ட் சைஸஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் எவ்வளோ டேட்டா டைரக்டரிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் இந்த இன்புட் விஏங்கிறது அந்த பி ஃபார்மேட்லலாம் இருக்கும், அந்த டேட்டா டைரக்டரியில் இன்னொன்று இருக்கும், ரிலேட்டிவ் விர்ச்சுவல் அட்ரஸஸ் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன்ஸ். இந்த செக்ஷன்ஸில் வந்து நல்லா புரிஞ்சுங்க, இந்த செக்ஷன்ஸ், ஓகேவா. இந்த செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் சேர்ந்து ட்ராக் ஆகுது, ஓகே. இந்த செக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட விர்ச்சுவல் சைஸாக இருக்கட்டும். அண்டு இது நான் சொல்லியிருப்பேன், ஒரு டேட்டாவும் அந்த எக்ஸிக்யூஷன், இந்த .txtங்கிறது எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம். டேட்டாங்க இனிஷியல் எக்ஸிக்யூட்டை ஒரு ரீட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு டேட்டாங்கிறது ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த விஷயன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளனாக்கு இதிலான அந்த விர்ச்சுவல் அட்ரஸ், விர்ச்சுவல் சைஸ் வந்து எங்கெங்கே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகணுங்கிறது. அடுத்ததுக்கப்புறம் அசம்பிளி கோடு வரும். அதுக்கப்புறம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து சிம்பிளாக நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இப்படி தான் இருக்கும் ஒரு டேட்டாஸில். ஸோ இதுதான் வந்து பி ஃபார்மேட். நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தோம்ல. அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி லோட் ஆகும், மெமரி லெவலில் எப்படி லோட் ஆகும் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டாஸ் ஹெட்டர் அண்ட் பாஸ் ஆகும். டாஸ் ஹெட்டரும் பி ஹெட்டரும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் ஹெட்டர். ஸோ இந்த ஹெட்டர் ஃபஸ்ட்டு ஹெட்டர் பாஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன ஆகும்னா செக்ஷன்ஸ். இந்த செக்ஷன்ஸ் ஆனதுக்கப்புறம் இது வந்து லோடிங் ப்ராசஸ், நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து லோடிங் ப்ராசஸ். செக்ஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் பாஸ் ஆனதுக்கப்புறம் மெமரி மேப் நடக்கும். மெமரி மேப் பொறுத்த வரைக்கும் இமேஜ் பேஸ், ஃபஸ்ட்டு வந்து இமேஜோட பேஸ்னால் எவ்வளோ ஸ்பேஸுங்கிறது அது வந்து டிஃபைன் பண்ணும். சைஸ் ஆஃப் ஹெட்டர் டிஃபைன் பண்ணும். அப்புறம் விர்ச்சுவல் அட்ரஸஸ் அண்ட் டைரக்டரிஸ். இம்போர்ட்ஸ்னால் டைரக்டரிஸ், டேட்டா டைரக்டரிஸ் சொல்லுவாங்க. டேட்டா டைரக்டரிஸ் வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுமோ இம்போர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக நம்ம பார்த்தது, ஓகேவா. அதேமாதிரி இங்கே வந்து சம் டேர்ம்ஸ் இருக்கும். டேர்ம்ஸுங்கிறது இட்
டேர்ம்ஸ்னால் ஐஎன்டின்னு சொல்லுவாங்க. ஐஎன்டிங்கிறது இம்போர்ட் நேம் டேபிள் சொல்லுவாங்க. ஐஏடின்னு சொல்லுவாங்க, இம்போர்ட் அட்ரஸ் டேபிள் சொல்லுவாங்க. ஸோ ஓகேவா. ஆர்விஏனா ரிலேட்டிவ் அட்ரஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ரிலேட்டிவ் வில் பி டேர்ம்ஸ். இப்போ நீங்கள் அதே மாதிரி இது வந்து இன்னும் கொஞ்சம் மெமரி மேப்பில் எப்படி நடக்கும் கேட்டிங்கன்னா, பி ஃபார்மேட் பொறுத்தவரைக்கும் ஃபைல் மேப்பிங்ஸில் ஃபஸ்ட்டு வந்து ஹையர் தென் ஓகேவா. மெமரியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப்ரைமரி மெமரி பொறுத்த வரைக்கும் செக்ஷன்ஸ் இட் வில் பி லோட் அண்ட் டேட்டா டெக்ஸ்ட் ஹையர் டூலேருந்து உங்களுக்கு வரும். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆன் த டிஸ்கில் வந்து அப்படியே டிஸ்கில் வந்து செகண்டரியில் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் லோடிங் ப்ராசஸ் நடக்கும் உங்களோட மெமரி ப்ராசஸில். இந்த மாதிரினா மெமரி வந்து மேப் ஆகும். அதே ப்ராசஸ்னால் இது வந்து மெமரி மேப்பிங் ப்ராசஸ், அது மெமரி லோட் ப்ராசஸ் ஓகேவா. ஸோ இதுதான் பி ஃபார்மேட். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் ஆன் யூ. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, என்கிட்ட சாம்பிள் ஃபைல்ஸ் இருக்குது. இது மூலயமா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா சம் அடிஷ்னல் ஆடட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ இது ஒன்றும் இல்லை, இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இது எப்படி வந்து மெமரியில் வந்து எப்படி லோடாக இந்த லோட் ப்ராசஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதுவும் ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் மாதிரினா. இது வந்து நான் டீபக்கரில் கொடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். X64 I think P format. Okay, sorry. இங்கே டூல்ஸில் வச்சுருந்தேன். டூல்ஸில் வேர் இஸ் ரிலீசஸ். இது வந்து டீபக்கர் ஓகேவா. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டீபக்கர் தான். இது வந்து 64 ஆர்கிடெக்சருங்கிறதுனால நான் டீபக் வச்சுருக்கேன். ஓகே, இங்கே வந்து என்னோடய சாம்பிள் ஃபைல்ஸ். ஏன்னா இது பின்னாடி எப்படி லோடு ஆகிற இந்த ப்ராசஸ் லோடெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு இது சொல்லித்தரேன். இதுவும் ஜஸ்ட் ஒரு C++ல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெசேஜ் ப்ரோக்ராம்னால் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஐ வில் ஷேர். இது வந்து அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இதை லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து XDebuggerல வந்து இங்கே ஃபைல்ஸ்னு இருக்கும். இந்த ஃபைல்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, என்னோடய லொக்கேஷனில் போய்ட்டு சாம்பிள் ஃபைல்ஸ் sample2 இதை வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிட்டா இந்த மாதிரினா பிகினில் இந்த மாதிரினா உங்களுக்கு மெமரிஸில் லோட் ஆகும் ஓகேவா. இதெல்லாம் அட்ரஸஸ், இதெல்லாம் வந்து மெமரியில் இருக்கிற அட்ரஸஸ். இங்கே இருக்கிறது எல்லாமே அட்ரஸஸ். அண்ட் இதெல்லாம் ரெசிஸ்ட்ரி. இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்ட்ரிஸ் உங்கள் மெமரியில் வந்து லோட் ஆகிற ரெசிஸ்ட்ரி. இதெல்லாம் அசம்பிளியில் இருக்கிற ரெசிஸ்ட்ரிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட அசம்பிளிஸ். இது அசம்பிளியோட ஆர்கிடெக்சரில் இப்போ வந்து ஏஎம்டிங்கிறது என்னோடய ஏஎம்டி ப்ராசஸர் வந்து வேறு மாதிரி இதோட அசம்பிளி இருக்கும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணால் நீங்கள் இன்டெலாக இருந்தால் ஃபஸ்ட்டு இன்டெல் பாருங்கள். இன்டெலோட கொஞ்சம் டேட்டா ஷீட் சூப்பராக இருக்கும். அண்டு இது வந்து ரெசிஸ்ட்ரி, ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ரெசிஸ்ட்ரியிலே நிறைய ரெசிஸ்ட்ரி இருக்குது. இந்த ரெசிஸ்ட்ரிலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்ட்ரி ரைட். ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரெசிஸ்ட்ரிலாம் இருக்குன்னா, அதில் இருக்கிற அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குல்ல, அங்கே இருக்கிற ரெசிஸ்ட்ரி எல்லாமே இதுதான் ரெசிஸ்ட்ரிஸ். நம்ம பார்க்க போகிறது இது வந்து எதோட ஆர்கிடெக்சர்னால் இது வந்து 64 கரெக்டாக. இது வந்து 64. பட் ஆனால் நீங்கள் 32லாம் போனீங்கன்னா 32 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா ஈயில் ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஆரில் ஆரம்பிக்கும் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இந்த EAXன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த EAXங்கிறது அக்குமுலேட்டர் சொல்லுவாங்க ஓகேவா. ஒரு EAXங்கிறது இது ஓகேவா. ரெசிஸ்டர் வந்து இது அக்குமுலேட்டர். ஏன்னா என்னான்னு கேட்டிங்கன்னா அக்குமுலேட்டர். நல்லா ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சுங்க. ஏங்கிறது அக்குமுலேட்டர் ஓகேவா. இந்த அக்குமுலேட்டருங்கிறது நான் கொஞ்சம் ஸ்க்ரீனை வந்து பெருசாகவே பண்ணிக்கிறேன், அப்போனா இட் வில் பி ஈஸி டு. இந்த அக்குமுலேட்டருங்கிறது என்ன பண்ணோம் அப்படி கேட்டிங்கன்னா, இட் வில் பி ரிட்டன் ஆன் வேல்யூஸ். நம்ம ரிட்டன் கொடுக்குறோம்ல, வேல்யூ ரிட்டன் 0லாம் கொடுக்குறோம்ல, மெயின் இன்டிஜர்ஸ்லாம். அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே செயல்படுறது இதுதான். அந்த அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா
அதுவும் யார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் தான். இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும், மெமரியில் அதாவது ரேமில் இந்த இந்த மாதிரி செயல்பாடுகள் விஷயம் எல்லாமே மெமரியில் உட்காரப்ப இந்த விஷயம் எல்லாமே இது தான் கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதேமாரி ஆர்பிஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்பிஎக்ஸுங்கிறது பேஸ். நல்லா புரிஞ்சுங்க. ஆர்பிஎக்ஸுங்கிறது பேஸ். இது என்னன்னா ஜென்ரல் பர்பஸ். இட் வில் பி ரிசர்வ்டு த கால் பேக். இது வந்து ஜஸ்ட்டு வந்து கால் பேக் ஆக்டிவிட்டிஸ் நிறையா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இட் வில் பி ஹெல்ப் ஆன் அக்ராஸ் த கால்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, இது வந்து பேஸ். ஓகேவா, பேஸ் அட்ரஸ் வேல்யூஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அப்புறம் ஆர்சிஎக்ஸுங்கிறது கவுண்டர் சொல்லுவாங்க. இந்த சீனா கவுண்டர். இது நல்லா நான் வச்சுக்கேன். நடுப்புற இருக்கிற ஏபிசினுக்குள்ள அதுதான் நமக்கு விஷயமே. இது என்ன பண்ணால் லூப் ஃபங்க்ஷன்லாம் பண்ணல, கவுண்டர் பண்ணுறோம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோன்னா வச்சுங்க, இதுதான் வந்து எப்போவுமே வாங்கிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டாக எல்லா இடத்துலையும் வாங்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஆர்டிஎக்ஸு. ஓகேவா, ஆர்டிஎக்ஸுங்கிறது இந்த ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர் வந்து டேட்டா. ஓகேவா, இந்த டேட்டாவில் வந்து என்ன இருக்குன்னா ஐஓ ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, ஐஓ ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து அதேமாதிரி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து சைன்ட் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இது இந்த பாஸ் ஆகிறது எல்லாமே இதில் பாஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. ஓகேவா, ஆர்பிபி. ஓகேவா, இது என்னன்னா பேஸ் பாயிண்டர். ஒரு மெமரியில் அதான் புரிஞ்சுங்க, எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, பேஸ் பாயிண்டர் மெமரியில் இருக்கிற ஸ்டாக்கோட ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் பேஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளார இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா ஆர்எஸ்பிங்கிறது இது வந்து ஸ்டாக் பாயிண்டர் சொல்லுவாங்க. அது வந்து பேஸ் பாயிண்டர், இது ஸ்டாக் பாயிண்டர். ஓகேவா, இந்த ஸ்டாக் பாயிண்டரில் ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுற ஸ்டாக்கோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸ்டக்குன்னு போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு என்ன இருக்குன்னா ஆர்எஸ்சிங்கிறது சோர்ஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. இது சிம்பிள் தான். இதுக்கு சோர்ஸ் இண்டெக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சோர்ஸோட அட்ரஸ், அந்த அட்ரஸ்லாம் எங்கே இருக்கும் கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் கீபோர்டு கொஞ்சம் வேலையை கட்டுது. சோர்ஸ் அட்ரஸ் இதுக்குள்ளே இருக்கும். அண்ட் ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஐங்கிறது டெஸ்டினேஷன் அட்ரஸ். நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ். இது வந்து டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ், ரைட். இங்கே வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ். இது டைப் பண்ணி இதுவாகுது. ஓகே, டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஓகேவா, இதுதான் இருக்கிற எப்போவுமே. மற்றது எல்லாமே வந்து ஆர்குமெண்ட் தான். இப்போ R8ன்னு பார்க்குறோம்ல, R8ம் அண்டு R9ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா R9ங்கிறது ஜஸ்ட் ஆர்குமெண்ட் வாங்குறது தான், ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, மற்றது எல்லாமே ஜென்ரல் பர்பஸ். லைக் வந்து இப்போ R10ல் இருக்கிறது எல்லாமே சிஸ்கால் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். சிஸ்கால் வந்து நான் தெரிலனா ஃப்ரீயாக விடுங்க, நான் ஒரு நாளைக்கு எடுக்கிறேன். ஏன்னா சிஸ்காலில் நம்ம ஷெல் கோடு அப்லோட் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஆர் லெவல், ஐ திங்க் சிஸ்காலோட இன்ஃபோ. இது வந்து சிஸ்காலோட இன்ஃபோ. ஆர் லெவல்லனா அந்த ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆர் லெவல்லே அது சிஸ்கால் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும். ஜஸ்ட்டு சிஸ்கால்னு வச்சுக்கிறேன் ஷார்ட்டாக. சிஸ்கால்னால் சிஸ்டம் கால்ஸ். ஓகேவா, ஃபுல் ஃபார்ம் என்ன சிஸ்டம் கால். R12ல் வந்து மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கால் பண்ண சேவான வேல்யூஸ்னால் இருக்கும். R12லேருந்து ஆரம்பித்து R15 வைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன இருக்கும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ்னால் இருக்கும். இதுதான் பேசிக்காக இருக்கிற வேல்யூஸ். அண்ட் இதுலேயும் நிறைய ஃப்ளாக்ஸ் இருக்குது, நம்ம அதில் தேவை கிடையாது. ஓகேவா, இங்கே RXங்கிறது ஆல்வேஸ் கால். ஓகேவா, உங்களுக்கு எப்போவுமே கால் பண்ணும். RIPங்கிறது RIPன்னு ஒன்று வந்து RIP இங்கே மிஸ் பண்ணிட்டேன்னா. ஓகே, RIPங்கிறது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் செக்ட்னு சொல்லுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் சொல்லுவாங்க. அது என்னென்னா எக்ஸிக்யூஷன் பிரேக் பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக கொடுக்குறது. ஓகேவா, ஸோ இதுதான் ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் தெரிஞ்சிட்டாவே அதோட ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன நடக்குது. இப்போ அக்குமுலேட்டர் இதாக நடக்குது, இது வந்து பேஸ் நடக்குது.
அப்புறம் டேட்டா நடக்குது, சிங்கிறது கவுண்டர் லூப் ஆக்டிவிட்டிஸ், ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னா இதுக்குள்ளே நடக்குதுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் அப்படின்னா நடக்கும். மெமரி மேப்பில் இந்த மாதிரினா மெமரி நம்ம பார்த்தோம்ல, இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி, இந்த சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி வந்து எப்படி மெமரியிலேருந்து லோட் ஆகுது பாருங்கள். ஸோ சேம் இப்படி தான் லோட் ஆகும். அண்ட் டிஎல்எல் கூட கால் ஆகும். இதெல்லாம் வந்து செக்ஷன்ஸ் வைஸ் பிரிச்சுருவாங்க. இது எல்லாமே செக்ஷன், ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஆனால் நம்ம பார்த்தோம்னா ரெசிஸ்டர்ஸ்லாம், இதெல்லாம் இங்கேனா ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? இதில் கால் பேக்ஸ் ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறது இதில் நடக்கும். என்னென்ன கால் ஆக்டிவிட்டிஸ், என்னென்ன த்ரெட்லாம் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுங்கிறது இதில் தெரிஞ்சிடும். அண்ட் இங்கே வந்து ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இங்கே சாம்பிள் 2ன்னு இருக்கும். சாம்பிள் 2 நம்ம பார்த்தாச்சு. சாம்பிள் 1 அண்ட் 2, சாரி இது 3 ஆக்சுவலாக. இது வந்து டிஎல்எல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல, அந்த டிஎல்எல் ஆக்டிவிட்டிஸ் வச்சு அதான் இங்கே. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா வந்து இங்கே லோட் பண்ணியிருக்கேனே, அதனால் மேபி ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இது வந்து தேவை கிடையாது, ஜஸ்ட்டு அதே தான், இன்னொரு சாம்பிள் தான். இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரிசோர்ஸ், அந்த ரிசோர்ஸை வந்து எப்படி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுங்கிறது தான் அது. ஏன்னா இங்கேயும் இருக்கும் இந்த டிஎல்எல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரினா இது நான் ஜஸ்ட்டு இருந்தாலும் சாம்பிள் ஃபைலில் என்னோடய ஃபைல் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, பி ஃபார்மேட்டில் பேலோட இன்ஜெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் பார்க்க போகிறேன். இது ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்னால் நான் வந்து ரியல் டைம் பேலோடு வந்து பண்ணலை. ஏன்னா நெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக பேலோடு எழுதி வச்சுருக்கேன். அந்த பேலோடுனா நான் இன்ஜெக்ஷன் பண்ண போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் வந்து சும்மா ஒரு சாம்பிள் பேலோடுனா இன்ஜெக்ஷன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷெல் கோடு கூட நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்குன்ட்டு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேலோட் வந்து டேட்டா ஸ்டோரேஜ். இந்த செக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த செக்ஷன்ஸில் நம்மளால் இந்த செக்ஷன்ஸுக்கு பார்த்தீங்களா, இந்த செக்ஷன்ஸ்லேயும் நம்மளால் பேலோட இன்ஜெக்ஷன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம், டேட்டாவில் வந்து எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டேட்டாவில் வந்து பேலோட எப்படி இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே திருப்பியும் டீபக்கர் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இதான் என்னோடய பேலோடு. இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் கேட்டிங்கன்னா, இந்த பேலோட இன்ஜெக்ஷன் வந்து டேட்டா செக்ஷனில் வந்து இன்ஜெக்ஷன் ஆகும். ஸோ இதான் என்னோடய பேலோடு, ஆக்சுவல் பேலோடு. இது வந்து சிலாம் தெரிஞ்சால் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இது என்ன பண்ணுங்க, மெமரி அலோகேஷன்ஸ் வந்து பஃபர் கொடுத்து விர்ச்சுவல் அலோகேஷன் 0, பேலோடு வந்து கொடுத்துருக்கேன். மெமரி கமெண்ட் கொடுத்துட்டு பேலோடு வந்து ஒர்க் ஆகணும், ஆர் ஃபெயிலியர்னால் ஃபெயிலியர் எனக்கு காட்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் ஒரு இன்ஃபர்மேஷன். அண்டு இங்கே வந்து ஹிட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ஹிட்டுங்கிறது ஒரு நியூ எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஆகிறப்போ ஸ்டாப் ஆகிடும். அண்டு க்ளீனப். ஸோ இந்த மாதிரினா இந்த பேலோடு வந்து இன்ஜெக்ட் ஆகும். பட் இங்கே இருக்கிறதுனா என்னோடய ஆக்சுவல் பேலோடு. இதில் வந்து அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா பார்த்துங்க, அட்டாக்கர்ஸ் எங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு நார்மல் ஒரு EXE இருக்குது, நல்லா சினாரியோ என்னென்னா, EXE இருக்குது, .exeன்னு இருக்குது, ஒரு GTA 6ன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து ஃபிட்கேல்லேருந்து நம்ம அக்கா கடையிலேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க. அவங்க என்ன பண்ணிவிடாங்க, நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் ஒன்றும் கிடைக்க போகிறது இருக்காது. பட் ரியாலிட்டியில் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அந்த செக்ஷன்ஸ் இருக்குல்ல, செக்ஷன்ஸில் வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் R டேட்டான்னு இருக்கும், RSSன்னு ரிசோர்ஸ் டேட்டா இருக்கும், டெக்ஸ்ட் டேட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் டேட்டாலையும் அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் பார்ப்போம். அவங்க பர்டிகுலராக எங்கே இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல. நான் வந்து ஒரு சாம்பிள் ஃபைல் தான், இது ஒரு சாம்பிள் ஃபைல் தான், ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து வேறு பேலோட்லேருந்து ஓகே. ஸோ இங்கே வந்து RIP, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துருச்சு. ஓகே, அடுத்தடுத்த வேல்யூஸ் இது வந்து கால் த பேலோட் .exe அண்டு ரெசிஸ்டர்ஸில் சொல்கிறாங்க பாருங்கள். இது மூவ் புஷ்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தெரியலனா விட்டுருங்க. நான் இப்போ ஹிட் கொடுத்தேன்னா அந்த பேலோடு இன்ஜெக்ஷன் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஹிட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே இதை என்னோடய பேலோடு இன்ஜெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இது வந்து மெமரியில் வந்து லோட் பண்ணுறோம். இது இப்போ வந்து ஒரு ஷெல். இப்போ இது நீங்கள் கற்றுக்கிறதுனால என்ன, நான் ஓப்பனாக சொல்லட்டுமா, இது கற்றுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா,
இப்போ ஒரு ரெட் டீமிங் ஆப்ரேஷன் போகிறீங்க, ரெட் டீமாக இருக்கட்டும், ப்ளூ டீமாக இருக்கட்டும், ஏன் டெஸ்டராக கூட இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இது பெனிஃபிட் தான். ஏன்னா ரெட் டீம் போகிறீங்கன்னா ரெட் டீமிங் ஆப்ரேஷனில் இப்போ ஒரு ஈக்ஸி ஒரு எப்படி சொல்கிற ஒரு ப்ராசஸ் இன்ஜெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க, ப்ராசஸ் இன்ஜெக்ஷன் ஆர் ஆல்ஸ் டிஎல்எல் ஹைஜாக்கிங், அப்புறம் வந்து ப்ராசஸ் ஹைஜாக்கிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து ரெட் டீமிங்கில் பண்ணுறவங்களுக்கு இந்த பி ஃபார்மேட் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளூ டீமில் இருக்கிறவங்களுக்கு இது அப்படியே என்ன தெரிஞ்சால் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே ரெட் டீமில் இருக்க என்ன அப்போ வந்து பென்டெஸ்டருக்கு என்ன பெனிஃபிட்டு கேட்டிங்கன்னா, பென்டெஸ்டர் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன், இல்லை ஒரு டிஸ்கார்ட்னு ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன்னு வச்சுப்போம். டிஸ்கார்டில் வந்து என்னால் பி ஃபார்மேட்டில் வந்து அவங்களோட EXEயில் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ண முடியுது, இல்லை வேறு ஏதோ என்னால் பண்ண முடியுதுன்னா அவங்க டிஎல் ஒரு ப்ராசஸில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ண தெரியுது எனக்கு, அப்படி ப்ராசஸ் இன்ஜெக்ஷன் பண்ணி ஷெல் ஆக்சஸ் வந்து என்னால் எடுக்க முடியுது அப்படிங்கிறப்ப அவங்க என்ன கொடுப்பாங்கன்னா பவுண்டி தருவாங்க. ஐ திங்க் வந்து ஒரு 400 மேலே, ஒரு 300, எனக்கு தெரிஞ்சு 200 மேலே தருவாங்க, நல்ல பவுண்டி தருவாங்க. ஸோ ஒரு ப்ராசஸ் இன்ஜெக்ஷன் டிஎல்எல் ஹைஜாக்கி, அவங்களோட டிஎல்எல் ஹைஜாக்கி, இப்போ டிஸ்கார்டில் நிறைய டிஎல்எல் இருக்கும். அப்போ டிஸ்கார்ட் டிஎல்எல் நீங்கள் இந்த அட்டாக் வந்து தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா. பட் ஆனால் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பி ஃபார்மேட் வந்து பேஸ், ஓகேவா. இது வந்து இப்போ வந்து நான் கொடுத்த பேலோட வந்து மெமரியிலேருந்து உட்காந்துரும். பார்த்தீங்கன்னா மெமரியில் வந்து என்னோடய ரெசிஸ்டர்ஸில் வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர்ஸில் வந்து உட்காந்துரும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட். இது வந்து டேட்டா ஸ்டோரேஜ். இதுவே ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ்னால் ரிசோர்ஸஸ். இந்த இப்போ பார்த்தோம்ல ஆர்எஸ் டேட்டா செக்ஷனில் வந்து ஆர்எஸ்ஆர்சின்னு ஒரு இருக்கும். இது வந்து ஐக்கானு அந்த ரிசோர்ஸுக்கு தேவையான இம்பார்ட்டண்டான இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அது எல்லாமே இருக்கும். இங்கே இது வந்து ஆர்எஸ்ங்கிறது ஒரு ரிசோர்ஸஸ், சும்மா ஒரு ரிசோர்ஸ் சாம்பிள் ரிசோர்ஸ்னு வச்சுருக்கேன். நான் இந்த கோடை காட்டுறேன். இந்த கோடை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பேலோட் எவ்வளோ எக்ஸிக்யூஷன் நடக்கணும், எந்த அளவுக்கு எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் நடக்கணும், ப்ரொடக்ஷன் 0ன்னு வச்சுருக்கேன். இங்கே வந்து அந்த ஃபைண்ட் ரிசோர்ஸ் வந்து ரிசோர்ஸ் லோட் பண்ணுறப்ப இங்கே கெட் பாயிண்டர் சைஸ் வந்து அதிகமாகணும். பேலோட அட்ரஸும் பேலோட சைஸும் இங்கே நான் வந்து என்னோடய இதில் சிஎம்டியில் அந்த எக்ஸிக்யூஷன் நடக்கிறப்ப எனக்கு ஷோ ஆகணும். அப்போனா எனக்கு அனலைஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கணும். அப்புறம் வந்து விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்ஸ், இந்த விர்ச்சுவல் ப்ராடக்ட்டு அப்புறம் இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி நான் வச்சுருக்கேன். பட் இங்கே இது ஷெல் கோட் போடல, ஏன்னா ஆக்சுவல் ஷெல்லு எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா இந்த இதுக்குள்ளே இருக்குது, நம்ம தலைமைக்குள்ளே இருக்குது. ரிசோர்ஸில் வந்து அவங்களாட்டி பேலோட் இன்ஜெக்ஷன் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸில் வந்து ரிசோர்ஸ் ரன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து ரன் பண்ணிவிடும் கொஞ்சம் இது வந்து நெக்ஸ்ட் அடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பேலோட அட்ரஸும் சைஸும் மெமரியில் எவ்வளோ அட்ரஸ் எங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நான் ஹிட் கொடுத்துருவேன். ஹிட் கொடுத்துருப்ப இப்படி தான் உங்களுக்கு வந்து ரிசோர்ஸில் வந்து இதில் வந்து செக்ஷன்ஸில் வந்து இப்படி தான் உட்காரும். ஸோ இது வந்து ரிசோர்ஸ், ஓகேவா. பர்டிகுலர் ரிசோர்ஸில் மட்டும் நம்ம உட்கார வைக்கிறோம் அப்படிங்கிறது. இதே ஸ்டோரேஜ் இருக்கும், ஸ்டோர் டேட்டாவில் வந்து ஸ்டோர்லேயும் நம்ம உட்கார வைக்கலாம். ஸோ இது ஆக்சுவல் பேலோட். ஸோ இங்கேயும் நம்ம வந்து ஸ்டோர் டேட்டா டிஎக்ஸ்டி டேட்டாவில் வந்து எனக்கு உட்காரணும். விர்ச்சுவல் அலோகேஷன், இந்த விர்ச்சுவல் அலோகேஷன்ஸ்லாம் இருக்காது, மால்வேர் ஏபிஐஸ்லாம் ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இது நீங்கள் இன்னும் இதெல்லாம் நான் எங்கேருந்து பண்ணுறேன்னா மால் ஏபிஐன்னு ஒன்று இருக்கும், நல்லா பண்ணுறீங்க. ஓகே, இதில் போயிட்டிங்கன்னா ஒரு மாலை டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கிற என்னென்ன ஒரு மாலை டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன ஏபிஐஸ் வச்சு நீங்கள் ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனுக்குரிய என்னென்ன அட்ரஸ்லாம் இருக்கும், விர்ச்சுவல் அலோகேஷன்ஸ் இருக்கும், விர்ச்சுவல் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும். அப்போ பார்த்தோம்னா விர்ச்சுவல் ப்ராடக்ட், விர்ச்சுவல் ப்ராசஸ் மெமரின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அட்டாக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் இருக்கிறத நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பண்ணலாம். இப்போ ஸ்பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஓரியன்டாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய்ட்டு இட் வில் பி மோர் ஹெல்ப் ஆன் யூ, ஓகேவா. சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணியாச்சுல. எஸ், இப்போ வந்து ஸ்டோர் டேட்டா. அதுக்கு முன்னாடி கோடை காட்டிடுறேன், நாட் எக்ஸ்பிளைன்டுன்னு கோடு வந்து அடுத்து வந்து ரிமூவ், அந்த எக்ஸிக்யூஷனில் வந்து பேலோட் லென்த் ஆகணும், அப்புறம் ரன் ஆகணும். ஸோ இதான் ஒரு பேசிக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, என்டர் ஹிட் மீ. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு
பேலோடு உட்காந்துரும். ஸோ இது இப்படி தான் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க பேலோட இன்ஜெக்ஷன்ஸில். ஸோ இதில் வந்து இதுலேயே வந்து நான் நிறையா இன்னும் நிறையா கொடுத்துருக்கேன். அதோட ரிசல்ட் தான் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து பேஸ் எக்ஸ்ஆர் கோடு கூட கொடுக்கலாம், என்கிரிப்ட் பண்ணலாம். அண்டு வந்து இது வந்து ஷெல் கோடு. இங்கே வந்து நான் கால்குலேட்டர் கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த EXE கொடுக்குறப்ப எனக்கு கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் இது ரிமூவ் பண்ணிட்டு MS of Venomல வந்து பேலோட எடுத்துகிட்டு அந்த பேலோட வந்து ரா டேட்டாவாக இங்கே கூட கொடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம், ப்ராசஸ் இன்ஜெக்ஷன். இப்போ எப்படின்னா நோட் பேட் நான் ஓப்பன் பண்ணான்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஷெல் கனெக்ஷன் வர்ற மாதிரி, ஷெல் கோடு இன்ஜெக்ஷன் வர்ற மாதிரி, இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அதை அடுத்த வீடியோவில் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது ஏன் இப்போயே பண்ணிட்டு இது. ஆனால் பேஸ் இது தான். பேஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே மற்றது எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்க்கணும். டெப்த்தாக போகிறதுக்கு முன்னாடி இன்டர்னல் டாபிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நான் 2 இன்டர்னல்ஸ் எடுக்கிறேன். ஒன்று வந்து அட்ரஸ் ஆஃப் என்ட்ரி, இதுதான் வந்து தொடக்கம். ஸோ இதுக்கு வந்து ஒரு இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்னா A = greater than B அப்படின்ட்டு சும்மா நானும் ஒரு இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன். இதை எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். ஐ திங்க் இந்த ஃபைலை வந்து நான் வந்து என்னோடய 101 எடிட்டரிலோட போட்டுறேன். கொடுத்துட்டானா. இது எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணலான்னா, நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். என்டேட்டரில் ஆப்ஷன் லெட்டர் போயிட்டாவே அட்ரஸ் என்ட்ரி பாயிண்ட்டை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்து இதுதான் அட்ரஸ் ஆஃப் என்ட்ரி பாயிண்ட்டுன்னு நீங்கள் தெரிஞ்சிடும். இப்போ இங்கேயும் நான் போயிட்டேன்னா ஆப்ஷன் அதிகமாக நல்லா புரிஞ்சுங்க. ஆப்ஷன் லெட்டரில் இருக்கும். ஆப்ஷன் லெட்டரில் போயிட்டாவே இந்த அட்ரஸ் ஆஃப் என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்கும் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கும். இது வந்து இங்கே நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தெரியல. என்ட்ரி பாயிண்ட் ஐ திங்க் வெறும் என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நீங்கள் தெரிஞ்சுங்க எப்படி இது பண்ணிட்டு. ஆமாம், இது வேறு ஃபைல், அது வேறு ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட் லோக்கல் ஸ்டோரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நான் ஈஸியாக கொடுங்க. இதுவும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு த்ரெட் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து கால் பேக் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரி நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி ஒரு நிமிஷம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து இது ஒரு எப்படின்னா ஒரு மால்வேர் வந்து இப்போ ஒரு ஷெல் லோடர் பண்ணுறீங்க, ஒரு ப்ராசஸ் இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறீங்கன்னா டிஎல்எஸ் சொல்லுவாங்க. டிஎல்எஸ்னால் த்ரெட் லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. இந்த த்ரெட் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து என்ன பண்ணால் ஒரு ப்ராசஸ் வந்து அட்டாச் பண்ணுறதோ, ஒரு ப்ராசஸ் வந்து கால் பண்ணுறதோ, இல்லை டிட்டாச்னால் கழட்டி விடுறது, இல்லைனா அட்டாச்னா அதை கூட ஒத்துமையாக இருக்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது எல்லாமே இந்த டிஎல்எஸும் கூட சேர்ந்து பண்ணும். அண்டு இதில் வந்து நான் கால் பேக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஜஸ்ட்டு ஒரு நார்மல் இது தான். 101 எடிட்டரில் போய்ட்டு ஓகே 101 எடிட்டரில் ஐ கோ டு என்டேட்டரில் ஆப்ஷனில் போய்ட்டு டேட்டா டைரக்டரிஸ்குள்ளானா இந்த த்ரெட் லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கும். அப்போ டிஎல்எஸ்னு போய்ட்டிங்கன்னா இதான் அதோட ஆக்சுவல் சைஸ். ஸோ டேட்டா டைரக்டரில் டிஎல்எஸ்னு இருக்கும். எங்கேயும் நீங்கள் எங்கே ஃபைண்ட் பண்ணலான்னா இது வேறு ஃபைல். நான் ஜஸ்ட்டு டிஎல்எஸ் நீங்கள் போய் பார்த்தா டிஎல்எஸில் அந்த த்ரெட்டோட லோக்கல் ஸ்டோரேஜ், அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ், எண்ட் அட்ரஸ் ஆஃப் இண்டெக்ஸ், அட்ரஸ் ஆஃப் கால்பேக், எங்கே அந்த இடத்துல கால்பேக் நடக்குது அப்படிங்கிற ஆல் தோத் வீடியோஸ். இங்கே டிஎல்எஸ் வந்து எங்கே கால்பேக் நடக்குது, 2 என்ட்ரிஸில் வந்து கால்பேக் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பாருங்கள், இந்த பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ், கீழே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற அட்ரஸ், இந்த நேம்ஸ்னு இருக்குது பாருங்கள். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரிஸ்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு யூ காட் சம் ஐடியா. அண்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இதுதான் நம்ம இன்டர்னல்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேக்கர்ஸ்னால் என்ன, எதுக்காக அது யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் ஒரு மால்வேர் இன்வெஸ்டிகேஷன் வீடியோலாம் போட்டிங்கன்னா அன்பேக்கிங் நிறைய இடத்துல போட்டிருப்பான். அன்பேக்கிங் நிறைய இடத்துல போட்டிருப்பான், குப்பை மாதிரி போட்டிருப்பான். ஏன் இதுக்கு என்னட்டு அன்பேக் பண்ணுறானோ நமக்கு புரியும். அவன் என்ன நினச்சிப்பான், ஒரு ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான்னு இருப்பான். ஆனால் ஆக்சுவலாக அதான் உண்மை. ஒரு ஃபைல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த பேக்கர்னால் நான் தெரிஞ்சேன். பேக்கர்னால் இப்போ என்கிட்ட ஒரு MS of Venomலேருந்து ஒரு பேலோட ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். MS of Venomலேருந்து ஒரு பேலோட ரெடி பண்ணியிருக்கேன், ரைட். இந்த பேலோடு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆன்டிவைரஸ் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணிவிடும். அதே மாதிரி இப்போ நான் ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு கம்பெனி ஹேக் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டிகேட்டர்லாம் வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுவாங்க, அவனுக்கு தெரியும். அப்போ வந்து இந்த ப்ராசஸ் வந்து டிலே பண்ண வைக்கணும்,
ரிலேட் பண்ணி வைக்கணும். அவனுக்கு தெரியும் கண்டுபிடிச்சிடுவாங்கிறது அவனுக்கு தெரியும். பட் அந்த ப்ராசஸ் வந்து டூரிங் த ப்ராசஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. டூரிங் அந்த அந்த இன்சிடென்ட் ப்ராசஸ் பண்ணுறோம்ல, டூரிங் த ப்ராசஸ் வந்து டிலே பண்ண வைக்கிறதுக்காக, ஓகேவா, டிலே பண்ண வைக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க. ஸ்லோ டவுன் த ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் பண்ண வைக்கிறதுக்காக இந்த ஆக்டிவிட்டீஸாக பண்ணுவாங்க பேக்கர்ஸுங்கிறது. ஓகேவா, அந்த பேக்கர்ஸுங்கிறது ரியல் பேலோட வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ரஸ் பண்ணுவேன். கம்ப்ரஸ்னால் ஆல்ரெடி ஒரு இஎக்ஸின்னு வச்சுருக்கேன். அந்த பேலோடுங்கிறது ஒரு இஎக்ஸினால் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுறப்ப ஒரு பேக்கரும் நான் ஒரு டிஃபைன் இருக்கும். இங்கே வந்து நான் யூபிஎக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ யூபிஎக்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இது வந்து செக்ஷன்ஸ் வந்து நிறையா கம்ப்ரஸ் பண்ணும், சூப்பராக கம்ப்ரஸ் பண்ணும். அப்படிங்கிறப்ப இங்கே வந்து ஒரு ஆன்டிவைரஸாட்டி கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கரெக்டாக ஆன்டிவைரஸுக்கு கொஞ்சம் ஃபைன் பண்ணுறதுக்கு திணறும், அண்ட் சேம் டைம் லேட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்னால் அன்பேக்கிங் சொல்லுவாங்க. இது அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அன்பேக்கிங். அப்படியே இந்த ப்ராசஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்து எம்எஸ் ஆஃப் வெனம் அப்படியே என்ன பண்ணுறீங்க, அந்த பேக்கரை எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறோம். இங்கே வந்து டீகம்ப்ரெஷன் பண்ணுறோம். டீகம்ப்ரெஷன் பண்ணி அந்த ஆக்சுவல் பேலோட வந்து எடுக்கிறோம். பேலோடுக்குள்ளே இன்னொரு இஎக்ஸி இருக்குது, அது வந்து எம்எஸ் ஆஃப் வெனம் இருக்குது. அது என்ன பேக்கருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த மாதிரினா நடக்கும். அதோட ப்ராசஸ் ஃப்ளோங்கிறது இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போனால் இங்கே டயக்ராம் போட்டிருப்பேனே. இப்போ ஒரு நார்மலாக ஒரு நார்மலாக ஒரு இஎக்ஸி இருக்குது, அவன் பார்த்தோம்ல, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இருக்குன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த ரிசோர்ஸு டேட்டா இந்த இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ரஸ் பண்ணிவிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இந்த எஸ்டிபி அப்படின்னா ஸ்மால் இங்கே தான் இந்த எஸ்டியூபி இருக்குல்ல, இது என்ன பண்ணால் ஸ்மால் அன்பேக்கர் சொல்லுவாங்க. எம்பெடட் கோடு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா, அதேமாதிரி பிஎல்ஓபின்னு ஒன்று இருக்கும். இது வந்து ஆல் ஒரிஜினல் செக்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளனா கம்ப்ரஸ் ஆகி ஒன்றா இருக்கும். ஓகேவா, அண்ட் ஆர்விஏ ரிலேட்டிவ் விர்ச்சுவல் அட்ரஸ் எல்லாமே ஆப்செட் பேஸ் பண்ணி இதில் இருக்கும். அண்டு ஒரிஜினல் என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கும். இது என்ன நடக்கும்னா, இங்கே வந்து நான் யூபிஎக்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நிறையா இருக்குது, நிறையா ஃபேமஸான பேக்கர்ஸ்லாம் இருக்குது. பேக்கர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஒரு வைரஸுங்கன்னா அந்த வைரஸை நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம். எப்படி ஒரு ஃபைலை கம்ப்ரஸ் பண்ணுறோம், அதே மாதிரி என்ன பண்ணுறோம், கம்ப்ரஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல் வந்து நம்ம என்கிரிப்ஷன் கூட பண்ணிக்கலாம். என்ன எக்ஸ்ஆர் பண்ணிக்கலாம், இல்லை ஏஇஸ் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அந்த ஆன்டிவைரஸ் வந்து டீக்ரிப்ட் பண்ணுற ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுற ப்ராசஸ்லாம் இட் வெரி டூ மச். ஐயோ தலைவலி ஆகிடும். அப்போ டீகம்ப்ரஷன் இங்கே அன்பேக்கிங் டீகம்ப்ரஸ் பண்ணுறப்ப எங்கே நடக்கும்னா எஸ்டியூபி. ஓகேவா, ஸ்மால் அன்பேக்கர் காம்பனண்ட் இதெல்லாம் அன்கம்ப்ரஸ் பண்ணும். இந்த எஸ்டி நம்ம பார்த்தோம்ல, டாஸ் எஸ்டியூபின்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கேயும் எஸ்டியூபின்னு ஒன்று இருக்கும். இந்த எஸ்டியூபி வந்து என்ன பண்ணால் டீகம்ப்ரஸ் பண்ணி பழைய நிலைமைக்கு வந்து மெமரியில் ஆஃப்டர் ரன் ஆகும் மெமரியில் லோட் பண்ணி விட்டு போயிடும். ஸோ இப்படி தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். இது பண்ணுற மூலயமா என்ன நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, மால்வேர்ஸ் வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம கொஞ்சம் மால்வேர் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெமரி அனலைஸ் கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நான் வந்து மெமரி அதாவது மெமரியில் லோட் ஆனது வந்து எப்படி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா, விண்டோ டீபக்கர் இருக்கும். விண்டோட டீபக்கர்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஃபைல் எந்த ஃபைல், இப்போ நான் பேசிக்காக வந்து சாம்பிள்ங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. இல்லைனா நானே பார்த்துல இங்கே வந்து ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுருந்தோம்ல, ஒரு மெசேஜ் ஃபங்க்ஷன், அந்த ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து லோட் ஆகிடும், என்னோடய மெமரியில் லோட் ஆகிடும். ஆஃப்டர் லோட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு வந்து இது வந்து என்னென்ன ஹெட்டர், ஃபஸ்ட்டு அதில் வந்து NTDLLங்கிற ஒரு ஹெட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி என்னென்ன லோட் ஆகிருக்கு கரண்ட்டாக. ஓகேவா, இது வந்து NT லோடர் ஆன மெமரி அண்ட் இங்கே இருக்க லோடான மெமரிஸ் இதெல்லாம். இப்போ இந்த டிடிங்கிறது டீபக் NT மெமரி லோடர். ஓகேவா, நான் இதை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து லோடான மெமரிஸ். இப்போ இங்கே ஒரு மெமரி இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். நோட்பேட் காப்பி பண்ணி நோட்பேடில் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே, Ctrl V and this one and also and இதெல்லாம் வந்து லோடட் ஆன மெமரிஸ், ரைட். ஸோ இந்த மெமரிஸ்லாம் நீங்கள் இப்படியும் கால் பண்ணிக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி கமாண்ட்
த்ரூ த கமாண்ட் வழியாக கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இதோட மெமரிஸ் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி பண்ணிவிட்டு தென் நான் இப்போ NTDLL ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதோட மெமரிஸ் எனி மெமரிஸ் லைக் வந்து இப்போ நான் ஒரு மெமரி எடுத்துருக்கேன்னா இதோட மெமரி நான் கொடுக்குறேன். மெமரிஸ் நாட் ஃபவுண்ட் DLL, சாரி. ஐ திங்க் இதாக இருக்குமோ. நோ NTDLL. ஓகே, ஓகே சரி, நோ ப்ராப்ளம். இட்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. சரி அப்படியே இருக்கட்டும். நான் அதுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லேட்டராக அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே டேட்டா டைரக்டரி இருக்குது பாருங்கள். இந்த டேட்டா டைரக்டரி வந்து என்னென்ன டேட்டா டைரக்டரி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த கமெண்ட் கொடுத்து நம்ம அதுக்குள்ளே என்னென்ன டேட்டா டைரக்டரிஸ்குள்ளே இருக்குன்ட்டு பர்டிகுலராக நம்ம பார்த்துக்கலாம். ஆர்எல்ஸ் வி ஷுட் பி கோ ஆன் செக்ஷன்ஸ் வைஸாகவும் நம்ம கூட போய்க்கலாம். இல்லை நான் செக்ஷன்ஸ் வைஸாக நான் போக விரும்பலை அப்படிங்கிறப்ப லோடர் இங்கே தான் மெமரி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். எல்லாம்னா லிஸ்ட்டு மாடியூல் சொல்லுவாங்க. இல்லை என்னென்ன அந்த லிஸ்ட்டு மாடியூலில் என்டர் அட்ரஸ் என்ன, மாடியூலோட நேம் என்ன, பாத் என்ன அப்படின்ட்டு வி ஷுட் பி கேதர்ட். ஓகே, விஎம்ங்கிறது லோடர் மெமரியோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்ட்டு நான் அதை கொடுக்குறேன். என்னாச்சு, எம்டி ஸ்ட்ரிங் நான் எம்டி ஸ்ட்ரிங் கண்டென்ட். ஓகே, நானே மேனுவலாக டைப் பண்ணேன் எல்வி. ஏன் என்னாச்சு, இது ஒர்க் ஆகாமே, வெறும் எல்வி. ஓகே, எல்வி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே லோடான மெமரிஸ்லாம் இருக்கும், ரைட். இப்போ என்னென்ன மெமரிஸ் லோடாக இருக்கோ அதோட மெமரிஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் எல்விஎம் லோடு மெமரி வியூ மெமரி நான் இப்போ வந்து கர்னல் 32 அப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு கர்னல் 32ஓட இப்போ ஏன்னா இந்த ஃபைலோட லிங்க் ஆகிருக்கும். இப்போ அந்த sample2.txt இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா பேசிக்காகவே இந்த NTDLLோ அப்புறம் கர்னல் 30DLLோ எப்போவுமே லிங்க் ஆகிருக்கும். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து லோட் பண்ணதுக்கப்புறம் NTDL அதோட இதை கொடுத்துக்கலாம். இந்த NTDLS எப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் நான் வந்து பெப் கொடுத்துக்கலாம். பெப் கொடுக்க மூலயமா ப்ராசஸ் என்விரான்மெண்ட் பிளாக் இருக்குல்ல, அதை கூட இங்கே என்னால் பார்க்க முடியும். இந்த ப்ராசஸ் என்விரான்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ நான் இது கொடுத்துருக்கேன்னா பர்டிகுலராக இந்த நான் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ் டைம் ஸ்டாம்ப்பு அண்டு என்னோடய மெமரி அட்ரஸ், பேஸ் மெமரி அட்ரஸ் அண்டு இங்கே என்னோடய DLL வேறு என்னென்னலாம் இங்கே ரைட்டானது வந்து இமேஜ் இங்கே இருக்குது, கமாண்ட் லைன் இங்கே இருக்குது, பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குது, அது என்னோடய ஸ்டஃப்ஸ் எல்லாமே இங்கேயே கிடச்சிரும். மேக்ஸிமம் ஆல் இன்ஃபர்மேஷனும் இங்கேயே இருந்துடும். இது வந்து ப்ராசஸ் என்விரான்மெண்ட் பிளாக் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் என்விரான்மெண்ட்டில் லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ வி ஷுட் பி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா மெமரி ஸ்பாட் இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்னேன், ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து ஒன்றா கூட கொஞ்சம் ஆறுனா ஜென்ரல் பர்பஸ் ரெசிஸ்டர்ஸ். இப்போ RAXன்னு கொடுத்தோன்னா பர்டிகுலராக ஒன் திங் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ஆர்னு கொடுத்தாவே பேசிக்காக என்னென்ன ரெசிஸ்டர்ஸில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவன் இப்படி மட்டும்தான் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னொரு வேவ்ஸ் இருக்குது, கேவின்னு சொல்லுவாங்க. கேவின்னா வர்பஸ் மோட் சொல்லுவாங்க. இது வழியாக கூட நம்மளாட்டி பார்த்துக்க முடியும் என்னென்ன அட்ரஸ் இருக்குது, ரிட்டன் அட்ரஸ் எப்படி இருக்குது, ஆர்குமெண்ட் அட்ரஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் பார்க்கலாம். வர்பஸ் ஸ்டாக் ட்ரேஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டாக் ட்ரேஸோட வித் ஃப்ரேம் நம்பர்ஸ், இது வந்து ஃப்ரேமும் அதோட நம்பர்ஸும் நம்ம கால் பண்ணி பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு. அண்டு இது வந்து த்ரெட் என்விரான்மெண்ட் பிளாக்கோட அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம் டேரெக்டாகவே. அண்ட் ஆல்சோ நம்ம இது பார்த்துட்டோம்ல. அண்ட் ஆல்சோ இதுலேயே வந்து லோட் பண்ணி மட்டும்தான் பார்க்கணும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம டெப்டாக போய் பார்க்க போகிறோம். இதோட நம்ம என்ன சப்போஸ் உங்களுக்கு அட்ரஸ் கிடைக்கலனா பேஸ் அட்ரஸ் கிடைக்கலாம். அதே மாதிரி இங்கே DHன்னு கொடுத்து பாருங்கள். DH கொடுத்தாவே உங்களுக்கு அதோட அட்ரஸ் ஃபைண்ட் அவுட், யூ ஷுட் பி ஃபைண்ட் அவுட் த அட்ரஸ். என்ன வரல ஏன்? சரி, ஓகே. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பேஸ் அட்ரஸ் கொடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப அதோட சிக்னேச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட சிக்னேச்சர்
அண்டு ஃபைல் ஹெட்டர்ஸ். ஃபைல் ஹெட்டரில் நம்மளுக்கு என்னென்ன காட்டுது, ஃபைல் ஹெட்டரோட அதோட மிஷின்ஸ் நம்ம பார்த்தோம்ல, மிஷினோட சைஸ், நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ், டைம் ஸ்டாம்ப் அண்டு ரா டேட்டாவாக கிடைக்கும். ஆப்ஷனல் ஹெட்டர்ஸில் உங்களுக்கு இந்த ஆப்ஷனல் ஹெட்டர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம். அதோட ஆப்ஷன் ஹெட்டர்ஸ் அண்ட் பேஸ் கோட், அதோட பேஸ் கோடோட ரியல் டைம் வேல்யூஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இது வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது இப்படி கூட நீங்கள் காப்பி யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா காப்பி பண்ணி யாருக்காச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பி ஃபார்மேட்டோட ஆப்செட் நம்ம எடுக்கிறதுக்கு இப்படி கூட நீங்கள் பண்ணி கூட எடுக்கலாம். ஐ திங்க் எரர். ஓகே, டீபக் சின்டாக்ஸ் ஏன் அப்படி வருது? ஓகே, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அதோட அட்ரஸ் அதோட கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்டு அப்புறம் வந்து என்டிடிஎல் ஹெட்டர்ஸில் வந்து இது பேஸ் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேஸ் வேல்யூ கூட இந்த அட்ரஸ் கூட நீங்கள் இப்படி கூட டேரெக்டாக கொடுத்து பார்க்கலாம். இந்த அட்ரஸில் ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் நீ வந்து எனக்கு எடுத்துக்கொடு அப்படிங்கிறப்ப, ஸோ அப்படியே இருக்கிறப்ப டேரெக்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். ஓகே, இது ஒரு வழி தான் இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வந்து அதிகமாக இப்போ வந்து ஏடபிள்யூஸ்லாம் போகிறோம், க்ளவுட் ரிலேட்டடாக நான் போகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அலோடு கிடையாது. ஜியோ வந்து அதிகமாக அலோடு கிடையாது. அப்படிங்கிறப்ப அவன் டிபெண்ட் ஆன் சிஎல்ஐ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்போ சிஎல்ஐக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒன் ஆஃப் த டம்பின்னு சொல்லுவாங்க. சூப்பரான டூல், எனக்கு மை ஃபேவரட். ஏன்னா நிறைய இதை வந்து நம்மளாட்டி டம்ப் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. வி ஷுட் பி டம்ப் த எனி திங். அண்ட் இங்கே வந்து ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தோம்ல பி ஹெட்டர்ஸில் ஹெட்டர்ஸ் அண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உங்களுக்கு தனித்தனியாக இது எல்லாமே தனித்தனி. இது தனித்தனியாக நீங்கள் வேணுன்னா தனித்தனியாக கொடுத்து பார்த்துக்கலாம். இல்லையா எனக்கு எல்லாமே வேணுன்னா ஆள்னு கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஆளே கொடுத்துருக்கேன். ஏன்னா தனித்தனியாக பார்த்தா உங்களுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த ரீசனால் நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் தனித்தனியாக கூட உங்களுக்கு என்ன வேணுமோ பர்டிகுலர் ஸ்டஃப் மட்டும் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து எல்லாமே வேணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் வி கோ சாம்பிள்ஸ் 1 அண்டு இது வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்கணும் எப்போவுமே. ஓகே, ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்டு /sample exe அப்படி கொடுத்துட்டிங்க. இது எக்ஸும் டம்ப் பண்ணிவிடும், ஃபுல்லாகவே டம்ப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். வெயிட் a minute. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்மரி என்னென்ன டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ ஆள் கொடுத்துருவேன், தனித்தனியாக வேணால் தனித்தனியாக கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இது வந்து டம்ப் பண்ணியிருக்கு அதோட ஃபைல் ஹெட்டர்ஸோட ஃபைல்ஸ். இப்போ அப்ராக்சிமேட்டாக லார்ஜர் தென் 2 GBக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு அதோட ஆப்ஷனல் ஹெட்டர்ஸ் எப்படி இருக்குட்டு அதோட ஆப்ஷனல் ஹெட்டர்ஸ் அண்டு செக்ஷன் செட்டோட ரா டேட்டா, ஒரு செக்ஷனுக்கும் ஒரு ரா டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 அதோட ரா டேட்டா, செக்ஷன் 3யோட ரா டேட்டா, இந்த மாதிரி ஒரு செக்ஷனுக்கும் கூடிய விஷயம். அப்புறம் டிஎல்எஸோட கால்பேக் ஆக்டர்ஸ், எங்கே இதோட கால்பேக் ஆக்டர்ஸ் வந்து ஈஸியாக இதில் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்துக்கு இதில் வந்து நீங்கள் கொடுத்து கிரிப் கொடுத்துட்டாவே வேலை முடிஞ்சிருச்சு. அடிஷ்னலாக ஆர்டர் அட்வான்டேஜ் இருந்தால. அண்ட் விர்ச்சுவல் அட்ரஸோட செக்ஷன் ஹெட்டர்ஸ், அப்புறம் அதோட ரா டேட்டா. ஸோ இந்த மாதிரி செக்ஷன்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த டம்பின்லேயே நீங்கள் மேக்ஸிமம் வந்து எல்லா ஃப்ளாக்ஸும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் இது வந்து நான் இது ஒன்று மட்டுமே வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப இட் வில் டேக் டைம் அதிகமாக இருக்கும். ஸோ செக்ஷன்ஸில் என்ன கண்டென்ட்ஸ் ஆகிருக்கு, என்ன இம்போர்ட் ஆஃப் அட்ரஸ் டேபிளில் என்னென்ன இம்போர்ட் ஆகிருக்கு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் என்னென்ன ஏபிஎஸ்லாம் டிஎல்ஸ்லாம் கால் பண்ணி அதோட இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இங்கேயே மேக்ஸிமம் எல்லாமே கிடச்சிரும். ஸோ இது வந்து நீங்கள் தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தனியாக வேணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை எனக்கு வந்து ஹெட்டர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா ஹெட்டர்ஸ் ஜஸ்ட் யூ கிவ் ஆன் ஹெட்டர்ஸ், அவ்வளோதான். எங்கே அதில் கொடுத்துருக்கோமா? ஸோ இதுலேருந்து இது வைக்க ஹெட்டர்ஸ் ரொம்பலாம் கிடையாது, சின்னதுதான். நம்ம முன்னாடி பார்த்தது ரொம்ப லார்ஜாக இருக்கும். இட் வில் கண்டெயின் லார்ஜ் ஃபைல். ஸோ இது வந்து ஹெட்டர்ஸில் மட்டும் இருக்கிறது மட்டும் காட்டும், வேறு எதுவும் காட்டாது. ஸோ வேறு ஹெட்டர்ஸ் ஒன்லி. அந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலர் ஸ்டஃப் வேணும், பர்டிகுலராக நான் 1-2 பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ வில் ட்ரை இட். ஆனால் சிஎல்ஐக்கு வந்து இதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆப்ஜெக்ட் டம்பும் மை ஃபேவரபிள் தான், அடுத்து அதையும் காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆப்ஜெக்ட் டம்ப். ஸோ ஆப்ஜெக்ட் டம்ப் வந்து நான் ஆல்ரெடி வந்து என்னோடய சிஸ்டமில் வந்து நான் டிஃபால்ட்டாக
என்விரான்மெண்ட் போட்டிருக்கனால என்விரான்மெண்ட்டில் செட் பண்ணி பாத்தில் செட் பண்ணி வச்சுருக்கனால எங்கே போட்டானா கால் பண்ணானா எனக்கு வந்துடும் ஆப்ஜெக்ட் டம்ப். அதனால் நீங்களும் செட் பண்ணிவிடுங்க. ஆப்ஜெக்ட் டம்ப்புங்கிறது ஒரு சூப்பரான டூல். அண்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான மெமரி அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும். ஒரு டைனமிக் ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, சீலையாக நீங்கள் போகணும் அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப் ஆன் யூ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நம்ம அப்படியே பழசை எடுத்துப்போம். ஓகே, இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் டம்ப் அப்படின்னு கொடுத்துட்டு -f. இது வந்து என்ன பண்ணால் ஃபைல் ஹெட்ரஸ் இருக்குல்ல, ஃபைல் ஹெட்ரஸும் ஆப்ஷனல் ஹெட்ரஸும் அவங்களுக்கு கம்பைன் பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இந்த ஃபைல் பார்த்து இன்க்ளூடிவ் வெரிஃபை இது கரெக்டான இருக்குது. ஃபைல் பார்த்து ஓகே, ஸ்டிங்காக கொடுத்தா எடுத்துக்காதோ, பட் ஆனால் ஸ்டிங்காக தான் கொடுக்கணும் இங்கே. மேபி அந்த லொக்கேஷனில் போய்ட்டு எடுக்க சொல்லுதா? எல்எஸ் ஆப்ஜெக்ட் டம்ப். ஓகே, ஜஸ்ட்டு நார்மலாக கொடுத்து பார்ப்போம். நார்மலாக கொடுத்தா எடுத்துக்காது. -f. ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் லெட்டர். அதே மாதிரி இந்த ஃபைல் லெட்டரோட ஃபைல்ஸ் அண்டு ஆர்கிடெக்சர் அண்ட் இதோட பேசிக் ஸ்டார்ட் அட்ரஸ் ஆஃப் என்ட்ரி பாயிண்ட் அதோட இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. இதுவே நான் வந்து ஆப்ஜெக்டோட இப்போ நான் என்ன -p கொடுக்குறதுனால இந்த ஃப்ளாக் கொடுக்குறதுனால ஆல் ஹெட்டர்ஸ் என்னென்னா ஹெட்டர்ஸ் செக்ஷன்ஸ் ஹெட்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படிங்கிறது -p கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வெறும் செக்ஷன்ஸோட ஹெட்டர் மட்டும் எனக்கு எடுத்துகிட்டு கொடு அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு -h கொடுக்குறப்ப வெறும் செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அந்த செக்ஷன்ஸுக்கு மட்டும் பர்டிகுலராக அவங்க கரெக்டாக எடுத்து வந்து கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டீபக் இன்ஃபோ, டீபக் அட்ரிபியூட், டீபக் லைன் ஃப்ரேம், நம்ம எக்ஸ்ட்ரா இது கூட இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து இட் ஒன்லி ஆன் இருக்கும். இதுவே நான் வந்து எனக்கு பர்டிகுலராக டிஸ்அசம்பிளி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இப்போ நான் சொன்னேன் AMD வந்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இன்டெல் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறப்ப -m மிஷின் இன்டெல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். -dங்கிறது டிஸ்அசம்பிளி. இப்படி கொடுத்தா எனக்கு டிஸ்அசம்பிளியோட ஆர்கிடெக்சரில் நான் கட் பண்ணிக்கிறேன். எனக்கு டிஸ்அசம்பிளியோட இதோட எனக்கு அசம்பிளியில் வந்து எனக்கு டீகம்பைல் பண்ணி எனக்கு டிஸ்அசம்பிளி பண்ணி எனக்கு கொடுக்கும் அசம்பிளி. ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்டெலோடது. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா -p கொடுத்து காட்டுறேன். -pங்கிறது -pங்கிறது ஃபுல்லாகவே நமக்கு வந்து என்ன பண்ணால் எக்ஸிக்யூஷன் பண்ணிடும். எல்லா அதோட விர்ச்சுவல் அட்ரஸஸ் எங்கே இருக்குது அண்டு விர்ச்சுவல் அட்ரஸோட ஜங்க்ஸ், இதெல்லாம் ஜங்க்ஸ் சைஸு சொல்லுவாங்க. அண்டு இதில் வேறு எங்கெங்கே மெமரியில் உட்காந்துருக்கு அப்படின்ட்டு ஆல் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸும் இதுக்குள்ளார இருக்கும். ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு ரேப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுவும் ஒரு பெஸ்ட்டு. ஆனால் இது வந்து எப்படி சொல்லுது, இதுக்கு இதுதான் அதுக்கு அதுதான் அப்படின்லாம் நமக்கு புரியாது. இது ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் தெரியாதவங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் டம்பே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் எனக்கு வேணும், எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ வந்து நான் பர்டிகுலராக இப்போ நான் ஸ்ட்ரிங் பேட்டர்ன்ஸ் கொடுத்து டைனமிக் IAT பேட்டர்ன்ஸ் அந்த இம்போர்ட் அட்ரஸ் கூட கொடுத்து பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி கொடுத்தனா சப்போஸ் அதில் எதுவும் இருக்காது, ஜஸ்ட்டு நீங்கள் பர்டிகுலராக இது கூட கொடுக்கலாம். செலக்ட் ஸ்ட்ரிங் பேட்டர்ன் கொடுத்து நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணால் கொடுக்கலாம். இதுலேருந்து கிரிப் ஒர்க் ஆகாது. பர்ஃபெக்ஷனில் செலக்ட் ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்கும், அதுதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்டு இது வந்து வேவில் பார்த்துக்கலாம். எக்ஸில் வந்து நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வந்து என்கிட்ட ஸ்பெசிஃபிக் செக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் செக்ஷன்ஸ் வந்து நான் எப்படி இங்கே டிஃபைன் பண்ணலான்னா -s -j ஜேங்கிறது எந்த டேட்டா நான் எடுக்க போகிறேன். இப்போ டெக்ஸ்ட் டேட்டா மட்டும் எனக்கு வேணும். அப்பா ஓகே, இது எக்ஸாம்பிள் EXE அதை கொடுத்துட்டோமா? ஓகே, சாம்பிள் EXE. ஓகே, இது வந்து எக்ஸ் வேல்யூவாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இப்போ ஒரு இது மட்டும். இப்போ வந்து எனக்கு டெக்ஸ்ட் டேட்டா வேணாம், எனக்கு வந்து டேட்டா வெறும் டேட்டா மட்டும் எனக்கு வேணும். அந்த மாதிரி நீங்கள் செக்ஷன்ஸில் ஒரு செக்ஷன்ஸ் கூட நீங்கள் எக்ஸ் வேல்யூஸில் நீங்கள் இப்படி கூட பார்த்துக்கலாம்.
இஃப் யூ டோன்ட் ஹேவ் சிஎல்ஐ உங்கள் கம்பெனியில் வந்து சிஎல்ஐ யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப ஆல்டர்னேட்டிவ் வே யூ யூட்டிலைஸ் திஸ் அண்ட் இதுலேருந்து டீபக் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து இது இன்னும் நம்ம ரொம்ப லாங்காக போக வேண்டாம். இதெல்லாம் வந்து நான் என்னோடய இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே அதில் அதர் ஸ்டெப்ஸ்லாம் நான் எல்லாமே கொடுத்துருப்பேன். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி ஹேவ் ஏ பெட்டர் ஐடியா. ஓகேவா? ஐ கிவ் ஏ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லாஸ்டிங் மால்வேர் அனாலிசிஸ். இப்போ ஃபைனல் பார்ட் வந்தாச்சு. நான் ஆல்ரெடி எம்எஸ் HTML என்னோடய பேலோட இன்ஜெக்ஷன் பாருங்கள். ஆர்எல்ஸ் வந்து என்னோடய மெட்டாஸ்ப்ளாய்டு வீடியோ பாருங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ எப்பவும் போல் நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்எஸ் வந்து ஒரு GTA 6 நான் ஒரு பேலோட ரெடி பண்ணிட்டேன். ஸோ ப்ரீ டிஃபைன்ட்டாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வேறு GTA 6 ஒரு EXE ஒன்று ஜென்ரேட் பண்ணி வச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். சாரி, MS ஓகே. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஐபியை மாற்றிக்கிறேன். நான் பழைய ஐபி வேறு மாதிரி கொடுத்துருந்தேன். அண்டு இங்கே என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, இங்கே வந்து என்னோடய ஐபி அட்ரஸை கொடுத்துக்கிறேன். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு பைத்தான் சர்வர் உங்கள் லோக்கலில் ரன் பண்ணிவிடுங்க. இது சும்மா இப்படி இந்த கமாண்ட் கொடுத்தா ரன் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு, ஒரு லோக்கலில் உங்களுக்குன்ட்டு ஒரு சர்வர். ஸோ இது கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். -Fங்கிறது ஃபார்மேட், ஓங்கிறது அவுட்புட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பேலோட எடுத்துட்டேன். ஸோ பர்மிஷன் டினைட். வாட் என்ன ஆச்சு? sudo su. ஓகே, நவ் இந்த பேலோட வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் தெரியல. MS GTA 6. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ஹோஸ்ட் வந்து கரெக்டாக பிங்க் ஆகுதா பார்த்துக்கணும் எப்போவுமே. ஓகே, இப்போ வந்து பர்மிஷன் கொடுக்காமல் இருந்ததுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணால் பிங்க் ஆகுதா எப்போவுமே ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் எந்த ஷெல் லோக்கலில் கொடுக்குறீங்களோ அது வந்து பிங்க் ஆகுதா ஜஸ்ட்டு பண்ணி பார்க்கணும். தட்ஸ் வெரி குட். பிங்க் ஆனதுக்கப்புறம் தான் ஃபர்தராக போகணும். ஓகே, எனக்கு பிங்க் ஆகுது, தட்ஸ் ஃபைன். ஓகே, நான் பண்ணிட்டேன், ஜென்ரேட்டும் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயுமே. இங்கே MS மல்டி ஹேண்டலில் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஐபி அட்ரஸும் போட்டு கொடுத்துட்டு இது ரன்னிங்கில் வச்சுக்கிறேன். ஓகேவா? இது ரன்னிங்கில் வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து எப்படி வந்து இதை எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வி ஷுட் பி கோ ஆன் டூல்ஸில் இங்கே மால் கேட்னு இருக்கும். இந்த மால் கேட்ஸில் இந்த பின்னுக்கு போயிடுங்க. இந்த டூல்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க, என்னென்ன டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்ட்டு. மேபி உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாகும். அண்டு PID அண்ட் P Studio இப்போ எடுத்து காட்டினேன்னா சரி, ஓகே காட்டுவோம், பிரச்சனை இல்லை. P Studio இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு போர்ட்டபிள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார்மேட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னா அது சூப்பராக ஒரு நல்ல டூல். அண்ட் EXE Spy அண்ட் P-Info அண்ட் வேறு என்னென்னா P-Detect வந்து டிடெக்டும் சிக்னேச்சர் எக்ஸ்ப்ளோரரும். அண்டு P-Verify தேவைப்படாது. PVR பார்த்தாச்சு. P-Sniff தேவைப்படாது. P-View தேவைப்படும். அண்டு வேறு என்ன டூல்ஸ்? ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கே கீழே இருக்கிற எல்லா டூல்ஸும் உங்களுக்கு தேவைப்படும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு P ஃபார்மேட்டில் இருக்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்கன்னா. ஓகே, தென் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், எட்ஜ் கொடுத்துட்டு ஓகே நான் எட்ஜ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து வேர் இஸ் மை ஒரு இப்போ அட்ரஸ் இஸ் ஓகே. இங்கே வந்து ஐ திங்க் 19871. ஓகே, இதான். ஸோ இங்கே வந்து நான் GTA 6 வச்சுருந்தேன்னா, நான் இப்போ வந்து இது வந்து நான் என்னோடய இது வந்து ஆன்டிவைரஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும் ஈஸியாக. பட் உங்களுக்கு பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ டிலீட் ஆகிடும். நான் ஜஸ்ட் இன்னும் எப்படி என்னோடய ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும் இந்த P ஃபார்மேட்டுக்காக, அதுக்காக நான் இங்கே உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன்.
கீப் கொடுத்துட்டு ஓப்ஸ் நானே டிலீட் ஆகிடுச்சா ரைட்டு கீப் இன்வே ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மேட். இதை எடுத்துகிட்டு போயிட்டு பி ஃபைல்ஸில் போட்டுரும். ஓகே ஆல்ரெடி இருக்கா? சரி ஓகே ஃபைன். திருப்பி போடுங்க. கரெக்டாக இருக்கா? அந்த வேல்யூஸ் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. ஓகே இருந்தாலும் நான் எங்கேயும் டவுன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபைல் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். மாற்றி கீற்றி போயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணுற மாதிரி போயிடும். ஓகே 7 KB 7 ஓகே சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து மால்கேட்டில் GT6 ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன்னா அது கொஞ்சம் கம்பைல் ஆகும். கம்பைலேஷன் பண்ணி இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு எடுத்துகிட்டு கொடுக்கும். வெயிட் அண்ட் இதோட பேசிக் அண்ட் இதோட பேலோட் சக்ஸஸ் எப்படி இருக்குது. அண்டு இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஒரு நல்ல டூல். ஸோ இது கொஞ்சம் டிலே ஆகும். இது டிலே ஆகாது ஆக்சுவலாக. ஏன் இப்போ டிலே ஆகுறதில்ல. அண்ட் வேறு என்னென்ன டூல்னால் இங்கே P-info. இந்த P-info மூலயமா நம்மளாட்டி என்ன விஷயம் பார்க்க முடியும் கேட்டிங்கன்னா we should be gather on informations. இப்போ இந்த ஃபைலோட இன்ஃபர்மேஷன், ஃபைல் சைஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போ கிரியேட் பண்ணாங்க, எப்போ டிலீட் பண்ணாங்க, இது வந்து 32 byte ஃபார் எக்ஸிக்யூஷன் ஃபார்மேட்டு. அண்ட் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்ட்டு உங்களுக்கு காப்பி டு கிளிப் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்துடும். இது நான் ஒரு நோட் பேடில் கொடுத்துக்கிறேன். ஐஓசினா இன்சிடென்ட் ஆஃப் காம்பனண்ட் சொல்லலாம். என்னென்ன காம்பனண்ட்லாம் ஐஓசிஸ் வந்து நான் டீட்டெயிலாக என்னோடய வைஷாக் வீடியோ கொடுத்துருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் நேம், அது எப்போ க்ரியேட் பண்ணாங்க, MS-DOS ஹெட்டர்ஸ், அதோட ஹெட்டர்ஸ் அன்னோன், அப்புறம் அந்த போர்ட்டபிள் எக்ஸிக்யூஷன் இன்ஃபர்மேஷன் அண்டு எவ்வளோ சைஸ் ஆஃப் கோடில் இருக்குது, எத்தனை செக்ஷன் இருக்குது கேட்டிங்கன்னா 5 செக்ஷன்ஸ் இருக்கான். அதில் வந்து என்னென்ன டேட்டா இருக்குது, ஆர் டேட்டா, டெக்ஸ்ட் டேட்டா, பி டேட்டா, நார்மலாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே அண்டு வேறு என்ன பார்க்கணும், P-Spyயில் வந்து அந்த போர்ட்டபிள் எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல, இதை கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்களுக்கு உட்காந்துரும். இங்கே போய்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து என்ட்ரோபி வந்து அதிகமாக இருக்கும். என்ட்ரோபி அதிகமாக வேல்யூ வந்துட்டாவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வைரஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து P-Detect வந்து ஸ்கேன் டைரக்டரிஸ் டீப் ஸ்கேன். ஓகே அது ஃபைல் கொடுத்துக்கணும். ஃபைல் கொடுத்துட்டு நம்ம டைரக்டரி ஸ்கேனர் தேவைப்படாது. ப்ரௌஸ் ஸ்கேன் இது தேவைப்படாது. P-Detect இது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இது வந்து சிக்னேச்சர் கரெக்டாக இருக்காங்கிறதுக்காக நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது. அண்டு வைஸ் ஓகே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சா? எக்ஸிக்யூட் ஆகலை. ப்ரௌஸ் தானே கொடுத்தோம். ஓகே ப்ரௌசர் வருது. ஆட் இங்கே ஃபைல் ட்ராக் பண்ணலாமா? ஓகே ஸோ இதுவும் ஒரு டூல் தான். பட் இதில் எங்கே ஃபைல் அப்லோடே காணும். சரி ஓகே அதே மாதிரி இந்த வியூவும் அதே தான். இந்த வியூவில் போய்ட்டு நான் வியூ பண்ணிக்கிறேன். ஓகே ஒன்லி 64 byte மட்டும் நான் அப்செட் பண்ணி பாருலாம். ஓகே இருந்தாலும் நான் எடுத்துக்கும். இதில் வந்து நம்ம XViewவில் பார்த்துக்கலாம் எல்லாமே. அண்டு இவ்வளோ தான் காய்ஸ். இதில் வந்து இதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம். இது வந்து யாரா சிக்னேச்சர் வந்து எடுத்துகிட்டுக்கு அதனால தான் டைம் ஆகிட்டுக்கு. நான் இருந்தாலும் P-Studioவில் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஒரு நார்மல் EXEக்கும் நான் 2 இதுமாக பிரிச்சுக்கிறேன். ஒரு நார்மல் EXEக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ஒரு ஐடியா கிடைக்காது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இது வந்து ஒரு நார்மல் EXE பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபைல்ஸில் சாம்பிள் 2 இது ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஃபார்ம் பார்த்தோம்ல, ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுற ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? இந்த இதை நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் அவ்வளோதான். இது ஏதோ ரொம்பலாம் இருக்காது. ஒரு மால்வரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக. ஆனால் இதுக்கு ஏன் ஸ்கோர் வந்து 3 இருக்குது தெரியலையே. அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு நார்மல் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ. சரி ஓகே எனிவேஸ். அண்ட் சேம் டைம் நான் இங்கே என்ன கொடுக்குறேன், என்னோடய மால்வேர் ஃபைல்லாம் இங்கே கொடுக்குறேன். GT6ன்ட்டு எங்கே ஓடி போயிடுச்சு.
ஓகே அகெயின் யா சரி ஓகே சரி 1 minute guys, மேபி ஏதாச்சும் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம். டாஸ்க் மேனேஜர் PStudio ஓகே ரன் as administrator ஓகே அட்மினிஸ்ட்ரேட்டரில் பர்மிஷன் கொடுத்துருக்கேன், பார்ப்போம். ரைட்டு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகுது, ஏன்னு தெரில. ரீநேம் பண்ணி ஓகே ரன்னிங் ஓகே புரியுது. ஆல்ரெடி நிறைய இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால எடுத்துக்க மாட்டேது போலக்கு. ஓகே ஃபைன். ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, அந்த திருப்பி அதை எடுத்துக்க மாட்டேது. ஸோ இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லே அவுட் சூப்பராக இருக்கும். இப்போ ஹெட்டர்ஸ்னால் ஹெட்டர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அண்டு சேம் டைம் இங்கேயே அவங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ கிடச்சிரும். அண்டு இங்கேருந்து பி ஹெட்டர்ஸில் என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்குது, இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்ட்டு இங்கேயே கட்டிடும். எப்போ க்ரியேட் பண்ணாங்க, அதோட டைம் ஸ்டாம்ப்பு அண்ட் அதர் ஸ்டஃப்ஸ் எல்லாமே கட்டும். இங்கே வந்து ஆப்ஷனல் டேட்டா, இங்கே வந்து ஆப்ஷனல் ஹெட்டரில் உங்களுக்கு ஹெட்டர்ஸ் ஃபைல்ஸ்லாம் இருக்கும். என்னென்ன ஹெட்டர்ஸ் இருக்குது, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் இங்கே போய் அனலைஸ் பண்ணிக்கலாம். இங்கே எல்லா கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். இங்கே வந்து செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த செக்ஷன்ஸில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குதுன்னு நீங்கள் இப்படியும் பார்த்துக்கலாம். இல்லை இம்போர்ட் டேபிள்ஸில் என்னென்ன இம்போர்ட்ஸ் ஆகிருக்கு, என்னென்ன ஆக்சஸ் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இருக்கும். பட் இது ஒரு நல்ல டூல் ஆச்சு, பட் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது தெரில. ஓகே நான் அன்வான்ட் ப்ராசஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இதுவும் அதே மாதிரி தான். இது ஆஷ் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆஷை எடுத்துரும். டிஸ்அசம்பிளி பண்ணியும் நம்மளுக்கு இங்கேயும் கொடுத்துரும். கோ டு என்ட்ரி பாயிண்ட்டும் கொடுத்தீங்க, என்ட்ரி பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இல்லை எது பேக்கர் இருக்கா கேட்டால் பேக்கர்ஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி பேக்கர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கம்ப்ரெஷன் பண்ணி இருக்கிற ஃபைல் தான். அண்டு இதில் என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது, என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இங்கேயே செக் பண்ணலாம். ஜென்ரல் ஃபைல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம காட்டிடும். இது நான் இப்போதைக்கு எடுத்துடுறேன். மேபி PStudio அதனால கூட ரன் ஆகாமல் இருந்துக்கலாம். ஓகே என்ன ஆச்சு? ஓகே ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த ரிவர்ஸ் கனெக்ஷன்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. நம்மளுக்கு இது ஆஃப் பண்ணிவிடும். நம்மளுக்கு தேவையானது வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த பேலோட வந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன், இது மால்வேரா இல்லையாங்கிறது மட்டும் நம்மளுக்கு கான்செப்ட். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் எப்படி பேக்கர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டாக எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் எப்படி ஒரு இதான் உங்களோட மால்வேர் ஃபைல் எப்படி பேக்கர் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சாம்பிள் ஃபைல் எடுத்துகிட்டு நான் UPX இதான் என்னோடய பேக்கர் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேக்கர்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் என்னோடய UPX வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த UPX வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பேலோட வந்து கம்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த UPX அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே இதுதான் அவங்களோட ஆக்சுவல் பேலோட். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா UPX-9 பெட்டர் கம்ப்ரெஷன் ஐஃபன் அப்புறம் வந்து இங்கேருந்து லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ்னு இருக்கும், அதுவும் உங்களுக்கு தேவைப்படாது. டிஸ்பிளே த வெர்ஷன் நம்பர் அதுவும் உங்களுக்கு தேவைப்படாது. சாஃப்ட்வேர் லைசன்ஸ் தேவைப்படாது. டெஸ்ட் கம்ப்ரெஷன் ஃபைல் டீகம்ப்ரெஷன் ஃபைல் ஐஃபன் கியூ உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து பெட்டர் கம்ப்ரெஷனாக உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்ப்ரெஷன் பண்ணுறது. அண்ட் சேம் டைம் நம்மளுக்கு எது வேணால் GTA அந்த GTA 6 நம்ம கம்ப்ரெஷன் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து GTA 6 எடுத்துக்கிறேன். GTA 6.exe ரைட். அதெல்லாம் பார்த்துங்கப்பா 7 KB அதே KB தான். 7 KBயா? சரி ஓகே. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொன்று எதுவும் நினச்சேன், அவுட்புட் -o அவுட்புட் வந்து GTA 7.exe அப்படின்னு எனக்கு வரணும். வாட் ஹேப்பன்ட் they cannot compression section size problem. ஓகே செக்ஷன் சைஸ் வந்து அதிகமாக இருக்கான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஜஸ்ட்டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட் கம்ப்ரெஷன் ஆகிடும். ஓகே
ஓகே, செக்ஷன் சைஸ் வந்து அதிகமாக இருக்குது. என்னால் ஃபோர்ஸ் கம்ப்ரஷன் சொல்லுவாங்க. -9 கொடுத்துட்டு -Fம் கொடுப்போம். அப்போ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்பயும் அதே ப்ராப்ளம் தானா? ஓகே, சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். என்கிட்ட வந்து இன்னொரு மாலர் கூட இருக்குது. அது எஸ்எஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பேன். GTS 7 இருக்கட்டும். இது GTS 7 இருக்கட்டும். அது வந்து இந்த எஸ்எஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பேன். .NET ஃபைல்ஸ் கேனாட் சப்போர்ட்டட். ஓகே, ரைட்டு. இந்த மாடல் சப்போர்ட் ஆகாதா? சரி, நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்காக இங்கே ஒரு மாடல் சிம்பிளிஃபைடாக நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே இதில் வந்து கால்குலேட்டரோட இந்த நம்ம விண்டோஸில் இருக்கல அந்த கால்குலேட்டரை அதை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த எவ்ரிவேர் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ விண்டோஸில் இருக்கிற சர்ச் வந்து ரொம்ப லேட் ஆகும். இது வந்து கொஞ்சம் சட்டுன்னு வேலையை முடிச்சு விட்டு போயிடும். இதோட கால்குலேட்டர் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து ஓப்பன் பாத் கொடுத்து உங்களோட கால்குலேட்டர் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட்டு நம்ம பேக்கருக்காக தானே நம்ம கொடுக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. இது வேறு பாத் கொடுக்குது. ஓப்பன் விண்டோஸில் வந்து ஐ திங்க் தப்பான பார்த்து காட்டுது. calc.exe இங்கே கால்குலேட்டர் எடுத்துக்கேன். calc.exe. ஓகே, இதான் கரெக்ட் எக்ஸாக்டான பாத். ஓப்பன் பாத். இந்த பாத்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரிங்கில் கொடுத்துடணும். இங்கே ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருங்க. ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா calc.exe அப்படின்னு நீங்கள் உங்களோட இதை கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்கர் ஆகிடும். ஓகேவா? ஆக்சுவல் சைஸ் வந்து ஃபைல் சைஸ்லேருந்து இது வந்து என்ன பண்ணால் கம்பேரிசன் பண்ணிவிடும், ரேஷியோ கம்மி பண்ணி விட்டுரும். இப்போ இந்த GTS 7 இருக்குல்ல, இதுதான் நம்மளோட ஆக்சுவல் பேலோட். இப்போ இந்த பேலோட எடுத்துகிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன், பி ஸ்டுடியோ போய் போகிறேன். ஸ்டூல்ஸ், பி ஸ்டுடியோஸ், எஸ் பி ஸ்டுடியோ. அப்புறம் வந்து இதுவும் தேவைப்படும். இது ரெண்டு எடுத்துங்க. அப்புறம் CFF எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும். இது ரெண்டு உங்களுக்கு தேவைப்படும். ஒன்று CFF எக்ஸ்ப்ளோரர். இது ரெண்டுமே உங்களுக்கு ரெண்டு தேவைப்படும். இதை அப்படியே ஹோல்ட் ஆன் பண்ணி அவங்க பேக்ரவுண்டில் வச்சுப்போம். இப்போதைக்கு அவங்க பி ஸ்டுடியோ மட்டும் போதும். பி ஸ்டுடியோவில் என்னோடய டூல்ஸில் பேக்கர்ஸ் கம்பர்ஸ் பண்ணியிருக்கேன்னா கம்பர்ஸ் பண்ண பேலோடு இது என்ன பண்ணால் கம்பர்ஸ் பண்ணி விட்ரும். இது எப்படி கம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் காட்டுறேன். இது வந்து சாம்பிள் நம்மளோட மால்வேர் இருக்கிற ஃபைலு. மால்வேர் இல்லாத ஃபைலு நான் ஒன்று காட்டுறேன். இது வந்து நம்மளோட ஒரிஜினல் கால்குலேட்டர். எப்படி இந்த கால்குலேட்டர்ஸ் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக. வேர் இஸ் இட்? ஓகே, பார்த்து நம்ம காப்பி பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வந்து calc.exe அப்படின்னு பாருங்கள். CAL தாண்டி போயாச்சு. ஓகே, இதுதான் ஒரிஜினல் ஃபைல். இது இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. நான் ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிறது ஒரிஜினல் ஃபைல். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இங்கே மால்வேர்லேயே காட்டியிருக்கோம். இங்கே 0ன்னு இருக்கும். நல்லா பார்த்தீங்க, 0ன்னு இருக்கும். இது என்ன, இது தானே ஆஃப் ஆகிடுது. பி ஸ்டுடியோ வாங்க பாரு, நீ என்கிட்ட தானே எண்டு ப்ராசஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. ஓகே, கால்க். ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கே வர வச்சுறேன். இதான் அவங்களோட நான் பேலோட. இங்கே பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். ஆனால் மலிஷியஸான உள்ளது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே செக்ஷன்ஸ் போயிடுறேன். இந்த செக்ஷன்ஸ் போய் பாருங்கள். இங்கே வந்து 6 இருக்கும். பட் வந்து இது மாடிஃபைடு இருக்கும். செல்ஃப்லி மாடிஃபைடுன்னு போட்டு இங்கே இருக்கும். செல்ஃப் மாடிஃபைடுன்னு இருக்கும். இங்கே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பர்மிஷன்ஸ் இருக்காது. இங்கே ஒரு EXEக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பர்மிஷன் இருக்குமா கேட்டிங்கன்னா இருக்காது. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இங்கே வந்து இவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குமா கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இங்கே கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது மேபி. ஓகே, ஸோ இதோட கேரக்டரிக்ஸ் பாருங்கள். இதில் ரைட் ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன பர்மிஷன்ஸ்லாம் இருக்குன்னா ரைட் பர்மிஷன்ஸ் இருக்குது. நான் இப்படி உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து காட்டிடுறேன், சிம்பிளிஃபைடாக போயிடும். ஓகே, நோட்டிஃபிகேஷன் ஆஃப். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரிக்ஸ் பாருங்கள். இந்த கேரக்டரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மால்வேர் ஃபைலுக்கு வந்து இவ்வளோ பர்மிஷனாக இருக்காது. இது வந்து மால்வேர் ஃபைலுக்கு இப்போ ஒரு நார்மல் ஃபைலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஃபைலுக்கு இவ்வளோ பர்மிஷனே கிடையாது. இப்போ விர்ச்சுவல் கிடையாது, செல்ஃப் மாடிஃபிகேஷன் கிடையாது, அப்புறம் எக்ஸிக்யூஷன்ஸ் கிடையாது, ரைட் பர்மிஷன்ஸ் கிடையாது. இந்த எந்த ஒரு பர்மிஷன்ஸும் இவ்வளோலாம் இருக்கவே இருக்காது. என்ன இருக்குன்னா எக்ஸிக்யூட் பர்மிஷனுக்கும் ரைட் பர்மிஷன் ஒன்று இருக்கும். பேசிக்காக இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரினா இருக்கும். ரொம்பலாம் பர்மிஷன் இருக்காது. அப்போ இந்த கேரக்டரிக்ஸில் ரொம்ப அதிகமாக பர்மிஷன்ஸ் இருக்குன்னா சம்திங் டேஞ்சர் அந்த தட் ஃபைல். ஓகேவா? அதே மாதிரி இங்கே சைஸ் பாருங்கள். அண்டு ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே சைஸை பாருங்கள். இங்கே செக்ஷனோட சைஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். செக்ஷனோட சைஸை பொறுத்து யூபிஎக்ஸ்னு இருக்கும். யூபிஎக்ஸ்னு இருக்கக்கூடாது, அதோட வேலிடான செக்ஷனோட நேம் தான் இருக்கணும், ஆர் டேட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர் டேட்டா இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதோட என்ட்ரோபிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். இங்கே இதோட என்ட்ரோபி வந்து ஹையாக இருக்கும். இந்த மாதிரி ரியல் வேல்டில் உங்களுக்கு ஹையாலாம் ரொம்ப ஹையாலாம் இருக்காது. தட்ஸ் ஒன் ப்ராப்ளம். அண்ட் வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். அதோட அட்ரஸ் சைஸ், இந்த செக்ஷனோட அட்ரஸ்ஸு, இந்த அட்ரஸ் பாருங்கள். இதில் வந்து 2000 இருக்கும், இதில் வெறும் 400ன்னு இருக்கும். அதே மாதிரி இங்கே 3000 இருக்கும். இங்கே அட்ரஸ் பைத்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு அட்ரஸ்லேருந்து அட்ரஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஓகே, ஆனால் மெயின் கான்செப்ட் என்னன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இங்கே என்னென்ன லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கிற லைப்ரரிஸ்க்கும் இங்கே இருக்கும் சிமிலரான இருக்கும். பட் இந்த ஃப்ளாகில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்கே அன்வான்ட் ஃப்ளாக்லாம் இருக்கும். கெட் ப்ராசஸ்னால் கெட் கரண்ட் ப்ராசஸ், ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அந்த ப்ராசஸ்ஸு, அப்புறம் ஷெல் எக்ஸிக்யூஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து மாடல் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஃபைல்ஸ். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைரக்டரிஸ், இங்கே டைரக்டரிஸ் போகிறேன். இங்கே டைரக்டரிஸில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த சைஸ் மட்டும் மாறும், ஏன்னா இங்கே சைஸ் எல்லாமே மாறும். இந்த விர்ச்சுவல் அட்ரஸோட சைஸ் மாறும். இங்கே பாருங்கள், இங்கேயும் சைஸ் மாறும். இதுதான் உங்களோட மால்வேர் இருக்கிற ஃபைல், இது நான் மால்வேர் இருக்கிற ஃபைல். ஓகேவா? ஸோ இதோட ஹெட்டர்ஸ் போய் பார்ப்போம். ஹெட்டர்ஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இந்த செக்ஷன்ஸ் பாருங்கள் 6 இருக்கும் ஆக்சுவல் ஃபைலில். இது கம்ப்ரஸ் பண்ணதுனால 3ன்னு இருக்குது. ஸோ அந்த செக்ஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்டு அவ்வளோதான் கைஸ், இது உங்களுக்கு ஓவர். அண்டு இது இன்னும் வேறு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலான்னா இதில் வந்து இது வந்து ஒரிஜினல் கால்க் ஃபைல் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கால்க் ஃபைல். இது வந்து ஒரிஜினல் கால்குலேட்டர் இருக்குது. மால்வேர் உள்ள பேக்கரான மால்வேர்ஸ் உள்ள ஃபைல்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா என்னோடய வேர் இஸ் தட் பேக்கர்ஸ் யூபிஎக்ஸ் GTA6, இதுதான் என்னோடய மால்வேர் இருக்கிற ஃபைல்ஸ். ஓகே, GTA6ங்கிறது என்னோடய மால்வேர் இருக்கிறது, இது வந்து மால்வேர் இல்லாதது. ஸோ இதை ஃபஸ்ட்டு என்டி ஹெட்டர் டாஸ் ஹெட்டரில் போய் பாருங்கள். டாஸ் ஹெட்டர் வந்து சேமாக சிமிலரான இருக்கும். ஃபைல் அட்ரஸில் போய் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் ஃபைல் அட்ரஸில் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிடும். GTA6 வந்து எல்லாத்தையும் எதுவுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் அட்ரஸில் அது என்ன சிஸ்டம் கம்போஸ் பண்ணாங்க, என்ன ஆர்கிடெக்சரில் இருக்குது, இங்கே கூட நம்ம மாற்றிக்கலாம் வேணாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டா மாறிக்கும். இதே மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து நம்மளாட்டி மாடிஃபிகேஷன்ஸ் கூட நம்மளாட்டி ஈஸியாக பண்ணிக்க முடியும் இந்த எக்ஸ்ப்ளோரர் வச்சு. அண்டு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கேயும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் இது தமிழ் தேவை. GTA6 வந்து பார்த்திங்கன்னா GTA7 வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம மால்வேர் ஃபைல். இதில் எதுவுமே இருக்காது, ஏன்னா கம்பல்ஸ் ஆனதுனால எதுவுமே இருக்காது. அதேமாதிரி ஆப்ஷனல் ஃபைல் அட்ரஸ்லேயும் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இந்த என்டி அட்ரஸில் ஒரு நார்மலான இருக்கும். என்டி அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதோட எல்லாமே சேமான இருக்கும். சாரி, அது மட்டும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ். இங்கே வந்து யூபிஎக்ஸ்னு இருக்கும், வந்து மீனிங் யூபிஎக்ஸ்னு இருக்கும். இங்கேயும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு இருக்கும். இங்கே உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆகிருக்குன்னா வேல்யூஸ் மாதிரி இருக்கும். இது சைஸ் ஆஃப் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ஆஃப் அட்ரஸ் வந்து மாறி இருக்கும். இங்கே 400ன்னு இருக்கும், இங்கே வந்து 100ன்னு இருக்கும். அதேமாதிரி இங்கே செக்ஷன்ஸ் எல்லாமே யூபிஎக்ஸ்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் டேட்டா டைரக்டரிஸ்கில் யூபிஎக்ஸ்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து இந்த மாதிரினா ஆக்சுவல் ரியலான இருக்கிறது தான் இப்படி தான் இருக்கும். யூபிஎக்ஸுங்கிறது அந்த பேக்கர், ஒரு பேக்கரோட நேமும் அது தானே இருக்கும். அண்ட் இதோட சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ லைக் எக்ஸாம்பிள், ஓகே இது எல்லாமே சிமிலரான இருக்குது. செக்ஷன்ஸ் போய் பார்ப்போம்.
செக்ஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஃபுல்லாக யூபிஎக்ஸ் கம்ப்ரஸ் ஆன ஃபைல்ஸ் இதெல்லாம். இம்போர்ட் டைரக்டரிஸில் அவ்வளோ எதுவும் இல்லை. அண்டு டிபெண்டன்ஸ் எக்ஸ் எடிட்டர் நீங்கள் போய் பார்க்கலாம். குயிக் அட்ரஸ், இம்போர்ட் அட்ரஸ், இது வந்து ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸ் எடிட்டர் சொன்னால் அந்த ரிசோர்ஸ் அலோகேஷன், ரிசோர்ஸ் அலோகேஷனுங்கிற பாருங்கள். இந்த ரிசோர்ஸ்லாம் என்னென்ன ரிசோர்ஸ் ஐக்கான்லாம் இருக்கும் சொன்னால் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும் பாருங்கள். ரிசோர்ஸ் ஆர்எஸ்ஆர்சின்னு சொன்னால் ஒரு ஹெட்டர் இருக்குன்ட்டு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கும். அண்டு ரொம்ப அது தேவை கிடையாது. நமக்கு என்னென்னா டிபெண்டன்சி வாக்கரில் போய் பார்ப்போம். டிபெண்டன்சி வாக்கர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்லாக உள்ளதுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஷெல் 32 பொதுவாக எப்போவுமே அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த ஃபைல் சைஸ் வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் இதோட ஆஷ் ஃபைல் காப்பி ஆகிடுச்சானா இல்லையா? சரி, ஓகே, காப்பி ஆகலை. நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் லெட்ஸ் ஐ கோ டு VirusTotal. VirusTotal மிரோலையும் நிறையா பேக்கர் பற்றி நிறையா எடுத்து வச்சுருந்தேன். சம் நேம் அடிக்கடி மறந்து போய்டும் அந்த பேக்கர்ஸோட நேம்ஸ். ஃபஸ்ட்டு இதோட calc.exe அதை நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஐ திங்க் யூபிஎக்ஸ் ஓகே அப்லோட், கன்ஃபார்ம் அப்லோட். வெயிட் a minute, இது கொஞ்சம் அப்லோட் ஆக டைம் ஆகும். காய்ஸ் கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அதனால் இந்த பாட்டை மட்டும் லைட்டாக ஃபாஸ்ட்டாக ஓடிடும். நான் ஆஃப்டர் இது ஃபினிஷ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். முன்னாடியே சொன்னேன்னா காய்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎக்ஸ் மட்டும் தான் இருக்குமா கேட்டிங்கன்னா கிடையாது. யூபிஎஃப் 1 அதோட தீமிடா நிறையா இருக்கும். ஏஸ்பேக்னு இருக்கும், பீக் கம்பேக்ட்னு ஒன்று இருக்கும், நிறையா இருக்கும். அதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, பெய்டுலாம் இருக்கும். அதெலாம் நான் அடித்து தூக்க முடியாது, சூப்பராக இருக்கும். இங்கே பேக்கர்ஸ்னு நீங்கள் போட்டாவே வரும் நிறையா பேக்கர்ஸ். ஏன்னா இதில் வந்து மால்வேர் வந்து எவைட் பண்ணுறதுக்காக ஒன் ஆஃப் டெக்னிக்ஸ் தான். இதில் வந்து நிறையா ஃப்ரீயும் இருக்கும், பெய்ட்ஸ் இருக்குது. ஃப்ரீ மேக்ஸிமம் நீங்கள் படிக்கிறதுனால ஃப்ரீயே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அன்பேக் பண்ணுவாங்க. நான் வந்து அன்பேக் பண்ணாமல் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து அன்பேக் பண்ணுறது நான் ஒரு நாளைக்கு நான் பண்ணி காட்டுறேன் எப்படி அன்பேக்கிங் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதுவும் ஒரு பேக்கர் தான். இதுவும் ஒரு பெஸ்ட்டு பேக்கர்ஸ். நிறையா பேக்கர்ஸ் இருக்குது. நிறைய பேர் ஒரு பேக்கிங்கை எப்படி அன்பேக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க வே ஆஃப் மெத்தடாலஜிஸில் அவங்கவுங்க ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இதுமாதிரி நிறைய பேக்கர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம்ல EXE வந்து சஸ்பீஷியஸ், அதோட டீட்டெயில்ஸ், என்னோடய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் இது பிஹேவியர் இப்போ சாண்ட்பாக்ஸில் அனலைஸ் பண்ணிவிட்டு சாண்ட்பாக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க, ஒரு சாண்ட்பாக்ஸ் ஆன்லைன் சாண்ட்பாக்ஸும் ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இப்போ என்னோடய கிட்டப் ரெப்போவில் போய் பார்த்தீங்கன்னா என்னை ஃபாலோ கொடுத்துங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இது வந்து என்னோடய இதுக்காக ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கொடுத்து நீங்கள் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ண வீடியோஸ் நான் எங்கெங்கேருந்து இதை லேர்ன் பண்ணிட்டு அதோட PDF ரெஃபரன்ஸ் ஆல் அபவுட் எல்லாமே இங்கேயே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு கோர்சஸ் ஏதாச்சும் வேணுன்னா கூட டீப் பண்ணுங்கள். Thank you guys.